பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்ப நாம் எல்லோருமே கர்த்தருக்காக பிசாசை எதிர்த்து போராடுகிற போர் சேவகர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு சில ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சர்வாயுத வர்க்கம் என்று எழுதியிருக்கிறது. அதுல சத்தியம் என்னும் கச்சை இருக்கணும், நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கணும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சை இருக்கணும். அதே போல ரட்சணியம் எனும் தலை சீரா என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப எப்பொழுதும் நான் ரட்சிப்பின் பாதையில தான் இருக்கிறேன், நான் கர்த்தரோடு கூட நடக்கிறேன், நான் ஆவியில நடக்கிறேன்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு கான்பிடன்ஸோட இருக்கணும். அப்ப இந்த ரட்சணியம் எனும் தலை சீரா எனக்கு எப்படி முதலாவது கிடைக்கிறது? இந்த ரட்சணியம் எனும் தலை சீராவை நான் எப்பொழுதும் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். முதலாவது வசனமாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரைக்கும். எபேசியன்ஸ் சாப்டர் 2 verses 8 to 9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம்? விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது கர்த்தர்கிட்ட. இப்ப விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த விசுவாசம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? இது கர்த்தருடைய கிருபையினாலே கிடைக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய இலவச ஈவு என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஈவுனாக்க இது ஒரு கிஃப்ட் இல்லைங்களா? கிஃப்ட்ன்றது வழக்கமாவே இலவசமா கொடுக்கறதா கிஃப்ட்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இப்ப நான் இயேசுவுக்காக இதை பண்ணேன், நான் பைபிள் படிச்சேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் என் குடும்பத்தை வழி நடத்தினேன், நான் மத்தவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சேன், நான் கர்த்தருக்காக இந்த காரியங்கள் பண்ணேன், இதனால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒருவரும் பெருமை பாராட்டாத முடியாது. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அப்ப இந்த விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். அது காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். இப்ப காணாத ஒரு காரியத்தை நிச்சயமாக 100% கான்பிடென்டா விசுவாசிக்கிறதா விசுவாசம் என்று எழுதி இருக்கிறது. விசுவாசத்தை பத்தி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கலாம். Hebrews 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாம் விசுவாசமா தான் இருக்கணும். நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம், ஒரு சோதனைக்குரிய ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அது கூடாத காரியம் என்று எழுதி இருக்கிறது. ஏன்னா தேவனிடத்தில் நம்ம சேரணும்னு சொல்லி விரும்புறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் சேரணும்ன்றதை நம்ம விரும்புறோம். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றத முதல்ல விசுவாசிக்கணும். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறாரு, ரிவார்டு கொடுக்கிறாருன்றத விசுவாசிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கர்த்தரை நாம் பிரியப்படுத்த முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் ரட்சணியம் எனும் தலை சீராவோட நம்ம இருக்க முடியும். அப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனா? ஏன்னா அநேக சபைகள்ல சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இன்னைக்கு புரோட்டஸ்டன்ட் சபைகள்ல, இண்டிபெண்டன்ட் சபைகள்ல நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகுது, நான் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று எழுதி இருக்கிறது. ஸோ இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கண்டினியூஸா இந்த ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த ரட்சணியத்தோட முடிவு இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் நாள்ல தான் இந்த ரட்சிப்பு நிறைவாகிறது. நம்ம எல்லோருமே என்னைக்கு அவரை கண்டு ஆவிக்குரிய சரீரத்தை பெறுகிறோமோ அன்னைக்குதான் இந்த ரட்சிப்பு அது நிறைவுக்கு வருகிறது. அது வரைக்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா நான் ரட்சிப்புல இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த எவ்வளவு பேர், நினைச்சுக்கிட்டு இருந்த எவ்வளவு பேர் அவங்க பின்வாங்கி போய் பரிசுத்தாவி அவர்களை விட்டு விலகி போய் அவர்கள் கர்த்தருக்கு புறம்பாக போய் மரித்ததை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதுல சவுல் ராஜா ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். அது போல யூதாஸ் காரியோத்து இயேசுவோட கூட இருந்து அவன் பின்வாங்கி போயிட்டான். காயின்ட்ட கர்த்தர் பேசிய பிறகும் அவன் கொலை செய்தான் அப்படிங்கிறதெல்லாம் வாசிக்கிறோம். அப்படின்னா விசுவாசம் என்பது நம்ம ரெகுலரா வளர்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படிதான் நான் ரிச்சிப்ல இருக்கிறேனா இல்லையா, நான் ஆவியில பிறந்துட்டானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். வாசிக்கலாம். ஆபாக்குக் 2ஆம் அதிகாரம்
4வது வசனம், ஹபக்குக் 2:4. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமேன். ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீதிமான் என்கிற பட்டம் வந்துட்டு எப்படி கிடைக்குது? விசுவாசத்தின் மூலமா தான் ஒருவருக்கு இவர் நீதிமான் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்துட்டு கர்த்தர் கொடுக்கிறார். இதே வசனம் நமக்கு புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்டிருக்குது. ரோமர் 1:17 வசனத்துல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. சோ எங்கேயாவது புதிய ஏற்பாட்டுல என்று எழுதியிருக்கிறபடி தீர்க்கதரிசி சொன்னபடி அப்படின்னா டக்குன்னு போய் இமீடியட்டா தேடி பார்த்துடணும் பழைய ஏற்பாட்டுல எங்க இருக்குதுன்னு சொல்லி. ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தேவ நீதியை குறித்தும் சுய நீதியை குறித்தும் நம்ம வந்துட்டு ஒரு படிப்பினையை வந்துட்டு பார்த்தோம். சோ விசுவாசத்தின் மூலமாக தான் தேவ நீதி வெளிப்படுகிறது. இந்த தேவ நீதியை பத்தி தான் நமக்கு வந்துட்டு மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப விசுவாசத்தினால தேவ நீதி உண்டாகுது. அதனால வந்துட்டு நம்ம நீதிமானா வந்துட்டு மாறுகிறோம். பட் இந்த விசுவாசம் என்பது வந்துட்டு வளர்ந்து கொண்டே போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஸ்டாக்னண்டா இருந்தாக்க டக்குனு மாம்ச சிந்தையில போயிடும். சோ அதனாலதான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசம் நமக்கு எப்படி வருகிறது? வாசிக்கலாம். ரோமர் 10:17 வசனம். ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி என்பது கேள்வி கேட்பது கிடையாது. கேள்வி ஞானம் என்று நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். வந்துட்டு கேள்வி ஞானம் காதுல கேட்கறது இல்லைங்களா? விசுவாசம் வந்துட்டு வசனத்தை காதுல கேட்கறதன் மூலமா வரும். நீங்க படிக்கிறதன் மூலமா உங்களுக்கு விசுவாசம் வரும். அடிப்படையில வேத வாக்கியத்தின் மூலமா தான். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை நீங்க காதுல கேட்கறதன் மூலமா உங்களுக்கு விசுவாசம் வளரும்ன்றத கர்த்தர் வந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு வசனத்தை அதிகமா ஆராய்ச்சி செய்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வசனத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்றோமோ, அந்த பாலுணவு திட உணவு என்று எழுதி இருக்கிறது. பயிற்சி முயற்சி என்று கர்த்தர் சொல்றாரு. வசனம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அதன்படி நடக்கிறதுக்கு உரிய ஒரு பயிற்சி முயற்சி நம்ம எடுக்கணும். பாலுணவு அடிப்படையான சத்தியங்கள் தெரிஞ்சா மட்டும் வந்துட்டு பத்தாது. எதெல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துறதுக்கு சித்தமா இருக்கிறாரோ, அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் கிருபை உள்ளவர்ன்றது நமக்கு தெரியும். அவர் நமக்கு நிறையவே வெளிப்படுத்துறதுக்கு அவர் சித்தமா இருக்கிறாரு. நமக்கு நேரம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க, நமக்கு பிரயாசம் இருந்தா, நமக்கு அவர் மேல அன்பு இருந்தா நிறைய காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். இந்த விசுவாசத்தின் மூலமா நமக்கு வேத வாக்கியத்தின் மூலமா விசுவாசம் வருகிறது. விசுவாசத்தின் மூலமா நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படிங்கிற இந்த அடிப்படையை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க, இதுல அன்பு அப்படின்ற ஒரு கோஷன்ட் எங்க இருக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். சோ முதலாவது இந்த வேத வாக்கியங்கள் விசுவாசத்திற்கு எப்படி பிரயோஜனமா இருக்குதுன்றத இன்னும் ஒரு 2 வசனத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். யோவான் 5:39 வாசிக்கலாம். ஜான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஆமென். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியத்துல நித்திய ஜீவன் இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றார். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப எந்த அளவுக்கு அதிகமா ஆராய்ந்து பார்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் வளரும். எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் வளருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பும் வந்துட்டு பெருகும். நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அன்புன்றது சுபாவத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி. சுபாவத்துல இருக்கிற அன்பு வந்துட்டு மாம்ச அன்பு தான். வந்துட்டு நான் உன்னைய பாத்துக்கிறேன், நீ என்னைய பாத்துக்கன்ற மாதிரி ஒரு மாம்ச அன்பு, ஒரு டிரான்சாக்ஷன் தான் சுபாவத்துல இருக்கும். பட் கர்த்தர் வந்துட்டு நமக்கு கொடுக்கிற அன்பு அது ஆவிக்குரிய அன்பா இருக்குது. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களுக்கு தீமை செய்பவர்களுக்காக நீங்கள் வந்துட்டு நன்மை செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்படின்னா இந்த ஆவிக்குரிய அன்பு என்பது எந்த அளவுக்கு அதிகமா உங்களுடைய விசுவாசம் வளருகிறதோ, நான் விசுவாசத்துக்கும் அன்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத ஒரு சில வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். யோவான் 12:48 வாசிக்கலாம். ஜான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். ஆமென். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்.
சோ இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தான் நம்மை கடைசி நாளில் நியாயம் தீர்க்க போகிறது. அப்படின்னா அந்த வசனங்களை எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு உணர்ந்துக்கிறோம், அந்த வசனங்களை எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இருதயத்துல ஏத்துக்கிறோம், அதன்படி நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்றோம், முயற்சி பண்றோம், இது எல்லாமே கர்த்தர் வந்துட்டு முக்கியமா கவனிச்சு பாக்குற ஒரு விஷயம். இப்ப வசனங்கள் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறதுனா வசனங்களை முதல்ல வாசிக்கணும், ரெண்டாவது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப இந்த வசனத்துல எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு விசுவாசம் வளரும். விசுவாசத்துல எந்த அளவுக்கு வளர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அன்புலையும் வந்துட்டு வளருவீங்க. சோ நிறைய நேரம் அன்பு குறைவா இருப்பதற்கு காரணமே விசுவாச குறைச்சல் தான். இந்த அன்புக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு மேஜர் லிங்க் இருக்குது. அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். John 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. ஜலத்துல பிறக்கிறது நம்ம ஞானஸ்நானத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்துட்டு ஞானஸ்நானம் எடுப்பது. ஆவியில பிறக்கிறது ஆவியின் கனியில வந்துட்டு முழுமை அடைகிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இதுல வந்துட்டு வளர்ந்து முழுமை அடைவது வந்துட்டு ஆவியிலே பிறப்பது. அப்ப ஆவியில பிறந்தாதான் அன்புள்ள பிள்ளைகளா வந்துட்டு இருக்க முடியும். ஏன்னா விசுவாசம்ன்றது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். விசுவாசம்ன்றது ரொம்ப அடிப்படை. நமக்கு 1 கொரிந்தியர் 13 எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி வசனம் தெரியும்னு நினைக்கிறேன். விசுவாசத்தையும் அன்பையும் கம்பேர் பண்ணாக்கா அன்பே பெரியது என்று எழுதியிருக்கிறது. அப்ப விசுவாசத்தோட அன்பு தான் பெருசுன்னா, பட் இந்த அன்பு எப்படி வரும்? இந்த அன்பு விசுவாசத்தின் மூலமா தான் வரும். விசுவாசம் எப்படி வரும்? வசனத்தின் மூலமா வரும். சோ இந்த லிங்க் வந்துட்டு படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். வசனத்தின் மூலமாக விசுவாசம் வருகிறது, விசுவாசத்தின் மூலமா அன்பு வருகிறது. விசுவாசத்தின் மூலமா அன்பு வந்தாலும் அன்பு தான் பெருசுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனால விசுவாசம்ன்ற அந்த அடிப்படை லெவல்ல நம்ம நின்றக்கூடாது. அன்புங்கிற அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டு போகணும். அதுவும் ஆவிக்குரிய அன்பா இருக்கணும். மாம்சத்துக்குரிய அன்புல வந்துட்டு நம்ம சிந்திக்க கூடாது. ஒரு சில நேரங்கள் வந்துட்டு என்னது அவங்கள நம்ம அப்படி கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாம்சத்துக்குரிய அன்புல வந்துட்டு யோசிக்கலாம். பட் அது அன்பு நிமித்தமா தான் இயேசு கிறிஸ்து நிறைய நேரம் வந்துட்டு கண்டிச்சாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அவர் அப்போஸ்தலர்களை கண்டித்ததும், அவர் பரிசேயர்களை கண்டித்ததும் வந்துட்டு, அவர் சில நேரங்கள் தண்டனை தீர்ப்புகளை இந்த பூமியின் மேல் கொண்டு வருவதும் அது அன்பு நிமித்தமாக தான் வந்துட்டு ஏவப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப விசுவாசத்தின் மூலமாக தான் அன்பு வந்துட்டு வந்தாலும் அன்பு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆவியில பிறக்கிறதுன்னு சொன்னா அன்பிலே பிறப்பது, தேவனால் பிறப்பது வந்துட்டு அன்பினால் பிறப்பது. வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 John 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று கர்த்தர் சொல்றார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா, தேவனால் நான் பிறந்துட்டேன்னு சொன்னா அன்புனால பிறந்த பிள்ளைகளா இருக்கணும். இந்த அன்பை எப்படிங்க உணர முடியும்? நான் வந்துட்டு என்னைய வந்துட்டு எங்க வீட்டுல அன்பு செய்யறாங்க, நான் வந்துட்டு அவங்கள அன்பு செய்யறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அன்பு வந்துட்டு கிடையாது. தேவன் நமக்கு காண்பித்த அன்பு, நாம் சத்துருக்களா இருக்கையில், நாம் அவருக்கு சுத்த எதிரிகளா இருக்கையில் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் சிலுவையில. இதுதான் வந்துட்டு அன்போட வந்துட்டு ஊற்று வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துலதான் அன்போட ஊற்று வந்துட்டு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மட்டும்தான் ஆவிக்குரிய அன்புள்ள பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியும். சோ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்துனா என்னது? அது வந்துட்டு விதை என்பது தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனம் இருதயத்துல வந்துட்டு இருந்தாக்க அப்படிப்பட்ட மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், அவன் தன்னை காக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 1 பேதுரு 1 அதிகாரம் 23வது வசனம். 1 Peter 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமேன். மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று இந்த வசனம் சொல்கிறது. மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுறதுனா என்ன அர்த்தம்? மீண்டும் பிறக்கிறது. அப்ப ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறக்கணும்னு கர்த்தர் சொல்லாரு. அப்ப நம்ம மீண்டும் பிறக்கிறது, மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுறது எப்படி? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப தேவ வசனத்தினால்தான் மீண்டும் பிறக்கிறோம். ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது. அதை படிச்சு இருதயத்துல குத்தப்பட்ட, ஆண்டவரே நான் நிறைய கெட்ட வார்த்தை சொல்லியிருக்கேன்,
இனிமேட்டு நான் சொல்ல மாட்டேன், இது வரைக்கும் சொன்ன கெட்ட வார்த்தைக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பினாக்க வசனத்துல ஒரு வசனத்துல நம்ம பிறக்கிறோம். அப்போ ஒரு வசனத்தை கொஞ்சம் பிறந்தா கொஞ்சம் பரிசுத்தமா வந்துட்டு மாறும். இன்னொரு வசனம் சொல்கிறது வந்துட்டு பொய் சொல்லக்கூடாது, அவனவன் தன் சகோதரனுடைய பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை இருதயத்துல வந்துட்டு உணர்ந்த பிறகு, ஆண்டவரே நான் நிறைய பொய் சொல்லி இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேட்டு பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தின்படி நம்ம மாத்திக்கிட்டோம்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் நம்ம பரிசுத்தமா வந்துட்டு மாறுறோம். அடுத்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று நமக்கு கொலோசையர் 3:13 சொல்லுது. அந்த வசனத்தை உணர்ந்த பிறகு, ஆண்டவரே நான் இன்னார் மேல கோபத்துல இருந்தேன், வெறுப்புல இருந்தேன், கசப்புல இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க, அந்த ஆளை நான் வந்துட்டு மன்னிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்க மனம் திரும்பின ஆண்டவரே, அவங்க ரட்சிப்பு அடையணும் ஆண்டவரே, அவங்களுக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுடைய சத்துருக்களை மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களான்றதை உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. சத்துருக்களை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்றவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்காக நீங்க ரெகுலரா ஜெபிக்கிறீங்களான்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். சோ இப்ப இந்த வசனத்தின் மூலமா தான் இப்ப பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு வசனத்தை பார்த்தோன்னே நம்மளை நாமளே மாத்திக்கிறோம். கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாதுன்ற ஒரு வசனத்தை பார்த்து நம்மளை நாமளே மாத்திக்கிறோம். மன்னிக்கணுன்ற வசனத்தை பார்த்து நம்மை நாமே மாற்றிக்கொள்கிறோம். இப்படி வசனத்துல பிறப்பதான் வந்துட்டு என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் யாக்கோபு 1:18, ஜேம்ஸ் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. சோ நம்ம மீண்டும் பிறப்பது, ஜெனிப்பிக்கப்படுவது எப்படி? சத்திய வசனத்தினாலதான் மீண்டும் பிறக்கிறோம். அப்ப வசனத்தை வந்துட்டு படிச்சா மட்டும் பத்தாது, அதை வந்துட்டு உணர்ந்துக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறியணும். கர்த்தர் வேதத்திலே சொல்றாரு, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க வசனத்தை உணர்றவங்க ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷன்ல வந்துட்டு யாருமே இல்லாதவர்களா இருந்தார்கள் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். ஒரு சில அந்த நியாயாதிபதிகளுடைய காலகட்டங்கள்லாம் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜெனரேஷன்ல வந்துட்டு உணர்வுள்ள பிள்ளைங்க யாருமே இல்லை. அடுத்த ஜெனரேஷன்ல யாரோ ஒருத்தர் வந்துட்டு கர்த்தருக்கு உண்மையா வரும் பொழுது அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்ப உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படின்னா அடிப்படையில வேதத்தை உணரக்கூடிய அந்த உணர்வுள்ள இருதயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த வசனத்தை உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா மட்டும்தான் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப இதைத்தான் பாலுணவு திட உணவு என்று வேதம் சொல்கிறது. எந்த அளவுக்கு வேதத்தை வந்துட்டு நம்ம எல்லாருமே காதல கேட்கிறோங்க. நமக்கெல்லாம் 100 கணக்குல என்ன 1000 கணக்குல வசனங்கள் தெரியும். இப்ப இவ்வளவு நாளா வந்துட்டு டெய்லியுமே வசனங்கள் கேட்கிற உங்களுக்கு ஒரு சிலருக்கு 100 கணக்குல வசனம் தெரியும், ஒரு சிலருக்கு 1000 கணக்குல வசனங்கள் தெரியும். பட் அடிப்படை அந்த வசனத்தை நான் உணர்கிறேனா, அந்த வசனத்தை நான் தியானிக்கிறேனா, அந்த வசனத்தின்படி என்னை நான் மாற்றிக்கொள்கிறேனா, அந்த வசனத்தின்படி நான் கனி கொடுக்கிறேனா, இதைத்தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். பிராக்டிக்கலா அப்ளை பண்ணலன்னா நம்ம விசுவாசமே வேஸ்ட்டுங்க. பிராக்டிக்கலா மட்டும் நம்ம வசனத்தை கொண்டு வரலன்னா நமக்கு வசனம் தெரிஞ்சது, நம்ம விசுவாசிக்கிற விசுவாசம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனாலதான் வந்துட்டு வசனங்களை வந்துட்டு பிராக்டிக்கலா கிரியையில கொண்டு வரணும். ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அந்த கிரியைக்கு பெயர் தான் அன்பு என்று வேதத்தில் வந்துட்டு எழுதி இருக்கிறது. நீங்க விசுவாசத்தை நீங்க கிரியையில கொண்டு வந்தீங்கன்னா அதுதாங்க வந்துட்டு அன்பு. வாசிக்கலாம் 1 பேதுரு 2:3 வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். ஆமென். ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். அப்ப ஒரு குழந்தை வந்துட்டு தாய்ப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறது போல வந்துட்டு நாம எதன் மேல வாஞ்சையா இருக்கணுமா? நாம வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கணும். அப்ப வாஞ்சையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? முதல்ல வந்துட்டு பைபிள் படிப்பாங்க. அடிப்படையில தனிப்பட்ட முறையில வந்துட்டு வேதத்தை வாசிப்பாங்க. 2வது பர்சனல் பிரேயர் இருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபேமிலியில வந்துட்டு பைபிள் ஸ்டடி நடக்கும், ஃபேமிலி பிரேயர் நடக்கும். அடுத்து ரெகுலரா கூடுகைக்கு வந்துட்டு வருவாங்க. சபையாரோட இதுதான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சபையாரோட வந்துட்டு ஒரே குடும்பமாக இருப்பாங்க. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான அடிப்படை அடையாளமே. இதுதாங்க வந்துட்டு முதல்ல பர்சனலா பிரேயர் பண்ணணும், பர்சனலா வேதம் வாசிக்கணும். 2வது ஃபேமிலியில பைபிள் ஸ்டடி நடக்கணும். அடுத்து ஃபேமிலியா வந்துட்டு பிரேயர் பண்ணணும். 3வது வந்துட்டு ரெகுலரா சபை கூடுதலுக்கு வரணும். சபைதான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வந்துட்டு இருந்தாக்க இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பார்கள். பட் இதை பிராக்டிக்கலா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணணும். இந்த வசனத்தை வந்துட்டு விசுவாசிக்கிற காரியத்தை, இது வந்துட்டு தியரி, வசனத்தை வந்துட்டு வாசிக்கிறோம், அதெல்லாம் நம்புறோம், இதெல்லாமே தியரி. பிராக்டிக்கலா அப்ளை பண்ணும் பொழுதுதான் அந்த அன்பு வெளிப்படுகிறது.
வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13 2வது வசனம். 1 Corinthians 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஆமேன். சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு ஆவியானவர் சொல்றார். அப்ப நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து அப்படின்னாக்கா, தீர்க்க தரிசனம் வரம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. சகல ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லோருக்குமே 1000 வருட சாட்சியை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. வருகையின் ரகசியங்களை நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சகல அறிவை அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நான் கேட்ட அடிப்படை சத்தியத்துக்கு நான் பிராக்டிக்கலா கீழ்ப்படியணுங்க. அப்ப பிராக்டிக்கலா வந்துட்டு நம்ம கிரியையில வந்துட்டு நம்ம கீழ்ப்படியலைனாக்க அன்பு இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அந்த அன்பை வந்துட்டு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். பட் அன்புன்னு சொல்றது இங்க ஆவிக்குரிய அன்பை தான் கர்த்தர் சொல்றாரே ஒழிய மாம்சத்துக்குரிய அன்பை வந்துட்டு சொல்லல. நான் ரீசெண்டா கூட வந்துட்டு ஒரு தவறு செய்த சகோதரனை வந்துட்டு நிறைய பேர் கண்டிச்சாங்க. சகோதரர்கள் வந்துட்டு ஒரு சகோதரன் வந்துட்டு தவறு செய்யறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 சகோதரர்கள் வந்துட்டு கண்டிச்சாங்க. அதை வந்துட்டு பார்த்துட்டு ஏன் நீங்க அவரை கண்டிக்கிறீங்க அப்படின்ற ஒரு மாம்ச அன்போட வந்துட்டு இன்னொருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. பட் கண்டிப்பதுதான் இங்க அன்பு. ஒரு தவறு நடக்கும் பொழுது அந்த தவறுனால வந்துட்டு அவருடைய ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, மற்றவங்களுடைய ஆத்மா கெட்டு போகக்கூடாது, குடும்பத்துல இருக்கிற ஆத்மா கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அவரை கண்டிப்பதுதான் அந்த இடத்துல வந்துட்டு முதலாவது அன்பாக இருப்பது. தவறை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருப்பது இது காம்ப்ரமைஸ் இல்லைங்களா? அதனால அன்புன்றது வந்துட்டு மாம்ச அன்பை கர்த்தர் வந்துட்டு 1 கொரிந்தியர் 13 அவர் எழுதவே இல்லை. ஆவிக்குரிய அன்பை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஆவிக்குரிய அன்பு இருந்துச்சுன்னா தவறு இருந்தா நம்ம கண்டிப்போம், நல்ல விஷயங்கள் இருந்தா அப்ரிஷியேட் பண்ணி நம்ம சந்தோஷமா இருப்போம். அதையுமே எல்லாவற்றையுமே பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப எல்லா விசுவாசம் சகல விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்ப விசுவாசத்தினுடைய அப்ளிகேஷன் தான் வந்துட்டு உங்களுக்கு அன்பாக இருக்கிறது. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13 3வது வசனம். 1 Corinthians 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நான் சொத்தையே கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கர்த்தர் அன்பை வந்துட்டு எந்த அளவுக்கு இங்க வந்துட்டு உயர்த்தி பேசி இருக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இதுல அடிப்படையானது வந்துட்டு விசுவாசத்தை விட ரொம்ப முக்கியமானது அன்பு தான். நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குதுங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கு நான் உங்களுக்கு சாட்சி கொடுப்பேன், நீங்க எனக்கு சாட்சி கொடுப்பீங்க. நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் இருக்கிறது. நாம் வளர வேண்டிய காரியம் இந்த அன்புன்ற ஒரு காரியத்துல வந்துட்டு அதிகமாக வளர வேண்டியதா இருக்கிறது. என்னோட சகோதரனுக்கு ஒரு கஷ்டம், என்னுடைய சகோதரிக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னாக்க அன்பு நிமித்தமா நான் என்ன செய்யலாம்? என்னோட சகோதரன் சகோதரி ஒரு தவறு செஞ்சா கூட அன்பு நிமித்தமா இது எப்படி மாத்தலாம்? நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்ளத்தையே தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்ளத்தை பேசுறதோட ப்ராப்ளத்தை 1 லைன்ல பேசிட்டு சொல்யூஷனுக்கு வாங்க. ஏன்னா இப்ப ஒருத்தர் வந்துட்டு இப்ப நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தவறு செய்யலாம், சொந்தக்காரங்க மத்தியில இல்ல நண்பர்கள் மத்தியில, ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க, இல்ல சபையில யாராவது தவறு செய்யலாம். பிரச்சனையவே பேசுறது வந்துட்டு அது பிசாசின் குணம். பிரச்சனைக்குரிய தீர்வை பேசுறதுதான் ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பது. சோ ப்ராப்ளம் இருக்குதா, ப்ராப்ளத்தை ஒரு லைன்ல டிஃபைன் பண்ணணும். இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்னு ஒண்ணு எழுதுவாங்க. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு அடுத்து இந்த ப்ராப்ளம் இருந்து என்ன நம்ம வந்துட்டு புரியுது அந்த கிவன் சொல்லி எடுத்து எழுதுவாங்க. அடுத்து சொல்யூஷனுக்கு போயிருவாங்க. சொல்யூஷன் தான் பெருசா இருக்குமே ஒழிய ப்ராப்ளம் வந்துட்டு பெருசா இருக்காது. ப்ராப்ளம் ஒரு லைன்ல தான் இருக்கும். சோ நாமும் அப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க வேண்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையா 1 வரி 2 வரியில டிஃபைன் பண்ணிட்டு அதை அன்பின் நிமித்தமாக எப்படி தீக்குறதுன்னு தான் பார்க்கணும். நான் நிறைய பேர் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பிரச்சனைகளை வந்துட்டு பேசிட்டு ஃபைனலா வந்துட்டு அந்த பிசாசின் குணம் வந்துட்டு வெளிப்படுறது. ஏன்னா அவன் இரவும் பகலும் சகோதர சகோதரிகளை வந்துட்டு அவன் குற்றப்படுத்துகிறவன் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்க நம்முடைய வேலை குற்றப்படுத்துவதா இருக்கக்கூடாது. அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று எழுதி இருக்கிறது. அப்ப எப்படி இதை சரி பண்ணலாம், எப்படி இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு கையும் களவுமா வந்துட்டு பிடிபட்ட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு கர்த்தர் பார்த்து என்ன சொல்லாரு? இனி பாவம் செய்யாதே. நம்முடைய ஆட்டிடியூட் அப்படிதான் இருக்கணும். இனி பாவம் செய்யாதே. நேத்து வரைக்கும் செஞ்சுட்டியா, இன்னைக்கு மதியானம் வரைக்கும் செஞ்சுட்டியா, தட் இஸ் ஓகே. இனிமேட்டு வந்துட்டு மனம் திரும்பிக்க. செஞ்சதுக்கு வந்துட்டு கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டுரு, அதை அறிக்கை பண்ணிரு, அதை விட்டுரு.
இனிமேட்டு செய்யாதுன்னு சொல்லி ஒரு சொல்யூஷனை தேடி அன்பு நிமித்தமாக பேசுகிற பிள்ளைகளா, சிந்திக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 13 verses 4 to 7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். ஆமென். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க நம்ம அன்புள்ள பிள்ளைகளா இருந்தாக்க இந்த நீடிய சாந்தம் தயவெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே இருக்குங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அப்ப முதல்ல கோபமே படக்கூடாது அப்படிங்கிறார். நம்ம அன்புள்ள பிள்ளைகளா இருந்தா கோபப்படக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. அப்ப தீங்கு நினையாது என்று எழுதியிருக்கிறது. அப்ப சிந்தையில கூட ஒருத்தர் கெட்டு போகணும், ஒருத்தர் அழிஞ்சு போறன்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரக்கூடாது. அதனாலதான் வந்துட்டு ஒழுங்கான காரியத்தை சிந்தியின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அன்புள்ளவைகளவைகளோ, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டு இருங்கள் என்று கர்த்தர் நம்மிடம் சொல்கிறார். அப்ப தீங்கு நினையாது, நினைப்புல கூட வந்துட்டு தப்பான நினைப்பு இருக்கக்கூடாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், கொரிந்து பட்டணத்துல, கொரிந்து சபையில ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று எழுதியிருக்கு. கர்த்தர் மேல இருக்கிற வைராக்கியத்துல அவனை சபையை விட்டு தூக்கி போடுங்க அப்படின்னு பவுல் வந்துட்டு எழுதுறாரு. அதுவும் அன்புதாங்க. அந்த சகோதரன் மேல முதலாவது கர்த்தர் பேர்ல இருக்கிற அன்புலதான் பவுல் வந்துட்டு இதை எழுதுறாரு. 2வது சபையின் பேர்ல இருக்கிற அன்பு. 3வது அந்த சகோதரன் மேல இருக்கிற அன்பு. அந்த சகோதரன் மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக சபையை விட்டு ஒரு வெளியில தூக்கி போடுங்க அப்படின்னு நான் தீர்மானிக்கிறேன், தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்லி பவுல் எழுதுறாரு. பட் அவன் சபையில இருந்து வெளியில போன பிறகு அவன் மனம் திரும்புறான். ஐயோ, நம்ம விபச்சாரம் பண்ணிட்டோமே, நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்ணிட்டோமே, சபைக்கு விரோதமா செயல்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த விபச்சார பாவத்துல இருந்து அவன் மனம் திரும்புறான். மனம் திரும்பிய காரியத்தை தான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவனை சபையில நீங்க மீண்டும் சேர்த்துக்கங்கப்பா, அவன் மனம் திரும்பிட்டேன்னு சொல்றான். அவனை நம்ம நம்புவோம். அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்ப அவன் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்கிறான், ஒரு கெட்ட சாட்சியை வெளிப்படுத்தி இருக்கிறான், இருந்தாலும் இப்ப மனம் திரும்பிட்டான். அவனை சபையில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று. இதுதான் வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய ஒரு அன்பா இருக்கு. தப்பு பண்றப்ப வந்துட்டு ஆவியானவர் கண்டிப்பாரு, ஆனா மனம் திரும்பும் பொழுது அவர் அணைத்துக் கொள்வார். அதே போலதான் வந்துட்டு அவருடைய பிள்ளைகளும் வந்துட்டு இருப்பாங்க என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப அன்புனால ஏவப்பட்ட பிள்ளைகளா, வெறும் விசுவாசம் மட்டும் பத்தாதுங்க, அன்பினால் ஏவப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப ப்ராப்ளம குறிச்சு அதிகமா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாம சொல்யூஷனை குறித்து அதிகமா டிஸ்கஸ் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Corinthians 13:8. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். ஆமென். அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஏன்னா தீர்க்க தரிசனம் வரமா இருந்தாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போகும். இதுக்கு முந்தின அதிகாரம் தான் வந்துட்டு ஆவிக்குரிய வரங்களுக்குரிய அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9 வரங்களை பத்தி கர்த்தர் பேசுறார். சோ நம்மிலும் அநேக சீஷர்கள் வியாதிகளை குணப்படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேய்களை ஓட்டுறாங்க, வியாதியை குணப்படுத்துறாங்க. பட் அதனால எல்லாம் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியாது இல்லைங்களா? அன்புள்ள பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்ப அடிப்படையா அன்பை வளர்த்துக்கிறது எப்படின்றத நம்ம வந்துட்டு கவனிச்சு பார்க்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 13:13. 1 Corinthians 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூணுலயும் எதுங்க வந்துட்டு பெருசு? அன்புதான் பெருசு. ஆனா அன்பு எப்படி வருதுன்றத அடுத்த ஒரு 2-3 வசனத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. அன்பு எப்படி வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். Galatians 5:6. கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார வந்துட்டு எதுங்க முக்கியமானது? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? அது அன்புனால கிரியை செய்யணும் இல்லைங்களா? விசுவாசத்தை வந்துட்டு அன்புனால வந்துட்டு நம்ம வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சோ விசுவாசத்தினுடைய அன்பின் வெளிப்பாடதான் வந்துட்டு கிரியை என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப அன்புனால வெளிப்படுத்துறோமா இல்ல வந்துட்டு வேற மாதிரி வெளிப்படுத்துறோமா? ஏன்னா விசுவாசத்தை வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு வேற மாதிரியும் வெளிப்படுத்துறவங்க இருப்பாங்க. சோ மத்தவங்களை கண்டிக்கிறது மூலமா திட்டுறதன் மூலமா வெளிப்படுத்துறவங்களும் இருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. சோ நமக்கு அன்பினால வந்துட்டு கிரியை செய்கிற விசுவாசம். சோ இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் அன்பு வருகிறது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்க கிரியையில காண்பிச்சீங்கன்னா அதைத்தான் அன்பன் கர்த்தர் சொல்லாரு. டைரக்டாவே ஒரு வசனம் இருக்குது, வாசிக்கலாம். 1 திமோத்தி 1:5 வசனம் வாசிக்கலாம். 1 திமோத்தி 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். பிறக்கும் அன்பே அப்படின்னு முடியுது. அன்பு எப்படிங்க பிறக்குது? சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அன்பு பிறக்கிறது இப்படிதாங்க. சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், இது 3 இருந்தாதாங்க அன்பு பிறக்கும். இல்லாட்டினா இப்படிப்பட்டவர்களுக்கு ஆவிக்குரிய அன்பு இருக்காது. மாம்சத்துக்குரிய அன்பு இருக்கும், விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அன்பு வந்துட்டு இருக்காது. நமக்கு அன்புடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் கர்த்தர் விரும்புறார். சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். சோ மாயமற்ற விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. இதனாலதான் முந்தின வசனத்திலே வாசிச்சோம், கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அந்த விசுவாசம்ன்றது அன்பினால கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எழுதியிருக்கிறார். அப்படின்னா ஏழைகளுக்கு உதவணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லார். அப்ப ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யும் பொழுது கூட வேண்டா வெறுப்பா கூட செய்யலாம். ஆனா அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு நமக்கு ரிவார்டு கிடையாதுன்னு கர்த்தர் சொல்லார். அதையுமே அன்பு நிமித்தமா நம்ம ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம்னு சொன்னா அங்கதான் ரிவார்டு இருக்கும். தாரை ஊதுவியாதை, பெருமை நிமித்தமாக ஏழைகளுக்கு உதவி செய்யறவங்க இருக்கிறாங்க. வேற வழி இல்ல, ரொம்ப தொந்தரவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு உதவி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. பட் அன்புனால கிரியை நடந்துச்சுன்னா அங்க கர்த்தர் பிரியமா இருப்பாரு, அங்க ரிவார்டு வந்துட்டு கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். சோ இந்த சுத்தமான இருதயத்துக்கும் விசுவாசத்துக்கும் அன்புக்கும் என்ன லிங்க் இருக்குன்றத இன்னொரு வசனத்தின் மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 1:22 1 Peter 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப மாயமற்ற சகோதர சிநேகம், சகோதர அன்பு உள்ளவர்கள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஆவியினால சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதே போல சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயம் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்திலயும் இருக்குது, அன்புன்ற வார்த்தை இந்த வசனத்துல இருக்கு, முந்தின வசனத்திலையும் படிச்சோம். 1 திமோத்தி 1:5 சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்ப அன்பு எப்படி பிறக்குது? சுத்தமான இருதயத்திலையும் விசுவாசத்திலையும் நல்ல மனசாட்சியிலையும் தான் வந்துட்டு அன்பு வந்துட்டு பிறக்குது. அப்ப இந்த வசனத்திலையும் 1 பேதுரு 1:22 சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்தமான இருதயம், களங்கமில்லாத வந்துட்டு விசுவாசமா இருக்கணும். நல்ல மனசாட்சி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய அன்பு நமக்கு பிறக்கும்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா விசுவாசத்துல இருந்து கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டு வரணும். அன்புன்ற அந்த நெக்ஸ்ட் பரிமாணத்துக்கு வந்துட்டு நம்ம வரணும் வந்துட்டு. நான் விசுவாசத்தினால உங்களால ஆவிக்குரிய வரங்களை ஆப்ரேட் பண்ண முடியுங்க. பட் ஆவியின் கனி அன்புனாலதான் ஆப்ரேட் ஆகும். ஏன்னா ரெண்டுலயுமே விசுவாசம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். 1 கொரிந்தியர் 12 எழுதப்பட்டிருக்கிற அந்த 9 ஆவிக்குரிய வரங்களையும் நீங்க விசுவாசத்தினால ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா கலாத்தியர் 5:22-23 இருக்கிற அந்த 9 ஆவியின் கனிகள் இது வந்துட்டு அன்புனாலதான் ஆப்ரேட் ஆகுமே ஒழிய வேற எதுனாலையும் ஆப்ரேட் ஆகாது. அப்ப அடிப்படையில வந்துட்டு ரட்சிப்புன்றது வந்துட்டு அன்புனாலதான் வந்துட்டு இருக்குது. சபைக்கு பக்தி விருத்தி அது விசுவாசத்தினால வந்துட்டு சபைக்கு பக்தி விருத்தி வரும். பட் பர்சனல் ரட்சிப்புன்றது இது அன்பு நிமித்தமாக தான் இருக்கும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா உங்களை சுத்தி பிரச்சனைகள் இருக்குதா? உங்க வீட்லயோ உங்க கணவர்கிட்ட பிரச்சனை இருக்கலாம், உங்க மனைவிட்ட பிரச்சனை இருக்கலாம், உங்க பிள்ளைகள்கிட்ட இருக்கலாம், இல்ல உங்க அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், மருமக, மாமியாரு, யாருக்கிட்ட வேணா பிரச்சனை இருக்கலாம், இல்ல சபையில 4 பேர்கிட்ட பிரச்சனை இருக்கலாம். பட் நீங்க பிரச்சனையை பேசுற பிள்ளையா இருக்கிறீங்களா இல்ல சொல்யூஷனை வந்துட்டு அன்பு நிமித்தமா பேசுற பிள்ளையா இருக்கிறீங்களா? ஏன்னா வீடுகள்ல நம்ம எப்படி பேசிக்கிறோம் அதெல்லாம் கொஞ்சம் நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அங்கதான் வந்துட்டு நம்மை நோக்கி பார்ப்பார்.
பப்ளிக்கா வரும் பொழுது நம்ம டிப்ளமேட்டிக்கா ஈஸியா பேசிட்டு போயிரும். பட் வீட்டுல உட்காந்து என்ன கான்வர்சேஷன் பண்றோம், இல்ல நம்மளுடைய இருதயத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்றத கர்த்தர் வந்துட்டு பாப்பார். பிரச்சனைய பத்தியே சிந்திக்கிறோமா, பிரச்சனைய பத்தியே பேசுறோமா, இல்ல வந்துட்டு இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார், அவரு சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கறத விசுவாசிச்சு அவர் மேல் உள்ள விசுவாசத்துல சொல்யூஷனை பத்தி திங்க் பண்றோமா? சொல்யூஷனை பத்தி திங்க் பண்ணீங்கன்னா நீங்க அன்புள்ள பிள்ளைகள். பிரச்சனைய பேசுனீங்கன்னா நம்ம அன்புல வந்துட்டு பூரணப்படலைன்னு சொல்லி அர்த்தம். இப்ப அன்பிலே பூரணப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். இதுதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்குதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 5:8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். ஆமென். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும். 1 தெசலோனிக்கர் 5:8 விசுவாசமும் அன்பும் மார்க்கவசம். மார்க்கவசம்னா அது ஒரு சேஃப்டி இல்லைங்களா வந்துட்டு. சோ மார்க்கவசம் சேஃப்டி. பட் நமக்கு எபேசியர்ல வந்துட்டு வாசிக்கிறப்ப பார்த்தாக்க அங்க மார்க்கவசம்ன்றது வந்துட்டு வேற மாதிரி எழுதி இருக்குது. சோ நமக்கு வந்துட்டு அங்க தேவநீதி என்கிற வந்துட்டு கவசம் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு எழுதி இருக்கிறார். இங்க வந்துட்டு விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவும். அப்ப உங்களுக்கு ரட்சிப்பின் நம்பிக்கை வந்துட்டு இருக்கணும்னா அடிப்படையில என்ன வேணும்? விசுவாசமும் அன்பும் வேணுங்க. விசுவாசமும் அன்பு என்கிற மார்க்கவசம் இல்லைன்னா ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற தலை சீரா இருக்கவே இருக்காது. தலை சீரா 2 இடத்துலயும் ஒண்ணுதான். 1 தெசலோனிக்கர் 5:8 தலை சீரா ரட்சிப்பின் நம்பிக்கை தான். அதே போல எபேசியர் 6 வந்துட்டு தலை சீரா ஹெல்மெட் வந்துட்டு அது வந்துட்டு நமக்குரிய ரட்சிப்பாக தான் வந்துட்டு இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் நம்பிக்கைக்கு அடிப்படை ஆதாரம் எதுங்க? அது விசுவாசமும் அன்பு தான். பட் இந்த மாயமற்ற விசுவாசத்துலதான் அன்பு பிறக்கும்ன்றத 1 தீமோத்தேயு 1:5 வந்துட்டு வாசிச்சோம். மாயமற்ற விசுவாசத்தோட, சுத்த இருதயத்தோட, நல் மனசாட்சியோட இருந்தாக்க ஆவிக்குரிய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்க முடியும். அப்படின்னா நம்முடைய சிந்தனைகளை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். அது எப்படிப்பட்ட சிந்தனைகளா வந்துட்டு இருக்குது? அது உண்மை உள்ளவைகளா இருக்குதா, ஒழுக்கம் உள்ளவைகளா இருக்குதா, அது அன்புள்ளவைகளா இருக்குதா, இல்ல வந்துட்டு அது வந்துட்டு கற்புள்ளவைகளா இருக்குதா, நற்கீர்த்தியோட இருக்குதா, புண்ணியத்தோட இருக்குதா, புகழோட வந்துட்டு இருக்குதா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 Timothy 1:14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. ஆமென். கர்த்தருடைய கிருபை எப்படிங்க பெருகுது? நம்முடைய கர்த்தரின் கிருபை விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. கர்த்தருடைய கிருபை பெருகுவதே விசுவாசத்தோடும் அன்போடும் தான் வந்துட்டு கர்த்தருடைய கிருபையே வந்துட்டு பெருகுகிறது. அப்படின்னாக்க நம்ம விசுவாசத்துல வளரணும்னாக்கா வசனத்துல வளரணும். சோ வசனத்துல வளர வளரதான் விசுவாசத்துல வளர்றோம். அப்ப இந்த விசுவாசம் மாயமற்ற ஒரு விசுவாசமா இருந்துச்சுனாக்க அங்க அன்பு பிறக்கும். சுத்தமான இருதயம் இருக்குது, நல் மனசாட்சி இருக்குது. மாயமற்ற விசுவாசம் இருந்தாக்க அங்கே அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அன்பு நமக்கு வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாக்க அதை நம்ம அப்ளை பண்ணணும். அது கிரியை வந்துட்டு நமக்கு இருக்கணும்ன்றத கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். Ephesians chapter 3 verses 17 to 19. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் எதுக்காக வந்துட்டு எபேசு சபைக்கு வேண்டிக்கிறாரு? விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும். அப்ப விசுவாசத்தினால்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயங்கள்ல வந்துட்டு வாசமா இருக்கிறார். நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நம்ம எதுல வந்துட்டு வேர் விடணுமா? நாம் அன்பிலே வந்துட்டு வேரூன்றி நிலை பெற்றவர்களா மாறணும். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தை நம்ம உணர்ந்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் இன்னதென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தாங்க நம்மளால அன்புள்ள பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்ம புரிஞ்சுக்கலனாக்க, சோ நிறைய பேருக்கு ஏன் அன்பு இல்லைனாக்கா அவங்களோட இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவங்க புரிஞ்சுக்கல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை அவங்க எல்லாம் உணராம இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை உணரலன்னு சொன்னாக்க முதலாவது ஒரு தட்ட அன்பே வந்துட்டு இருக்காது.
அந்த சிலுவை மரணத்தோட ஆழத்தை அகலத்தை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இயேசுவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அது இன்னதென்று உணர்வடைய முடியும். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை வந்துட்டு நம்மளால வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள வல்லவர்களா நம்ம இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னாக்க இவ்வளவு நாள் நம்ம விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறோம், ரொம்ப நல்ல விஷயம்தான். பட் அன்புலையும் நம்ம வளர வேண்டிய காரியம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அன்புல வளர்ந்தா மட்டும்தான் பூரணம் அடைய முடியும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படிங்கிறத வந்துட்டு வாசிக்கிறோம். அப்ப இதைத்தான் நாடணும், இதைத்தான் தேடணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 திமோத்தி 2nd chapter verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். எந்தெந்த விஷயத்தை நம்ம அடையும்படி நாடணுமா? நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு என்று வேதம் சொல்கிறது. இப்ப விசுவாசத்தையும் அன்பையும் வந்துட்டு நம்ம அடையும்படி நாடி தேடுகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்படின்னா விசுவாசத்துல வளர்ந்த நாம் அன்புல வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்திருக்கிறோம் நம்மை நாமே நிதானித்து அறிவோம். அப்ப நான் அன்புல இருக்கிறேன்னா அன்பு வந்துட்டு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிறேன்னா அன்பு நீடிய பொறுமையோட இருக்கும், அன்பு சாந்தத்தோட இருக்கும். நான் நீடிய பொறுமையோட இருக்கிறேனா, நான் சாந்தத்தோட இருக்கிறேனா, அன்பு வந்துட்டு தன்னை புகழாது என்று எழுதி இருக்கிறது. நான் எப்படி இருக்கிறேன், பெருமையான சிந்தனைகள் வந்துட்டு எனக்கு இருக்குதா அப்படின்னு 1 கொரிந்தியர் 13 கொண்டு நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம். 1 John 3:23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமேன். நாம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து, எப்படி விசுவாசமா இருக்குன்னா அவருடைய நாமத்தின் மேல விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடிப்படையான கற்பனைகளே அன்பு என்கிற கற்பனை. எல்லாவற்றுக்கும் மேலாக வந்துட்டு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு வலிமையோடு, முழு சிந்தையோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பாய் இருக்க வேண்டும். அதற்கு ஒப்பனையான 2ஆம் கற்பனையானது உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்படின்னா அன்பு என்கிற இந்த ஒரு கற்பனை தான் வந்துட்டு ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்குது. அவருடைய ஒத்த கற்பனை இது ஒண்ணுதாங்க. வாசிக்கலாம் வந்துட்டு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 John 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆமென். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். எப்படிங்க தேவனுடைய அன்பை நாம் வந்துட்டு அறிஞ்சு விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். எனக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று எழுதியிருக்கிறது. அப்ப அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், என்னுடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். என்னை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய சிலுவை மரணத்தை எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அன்புல வந்துட்டு நீங்களும் நானும் வேறுன்ற முடியுங்க. அவருடைய சிலுவை மரணத்தை வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா புரிஞ்சுக்காதவங்க, ஏசாயா 53 வந்துட்டு உணர்வடையாதவங்க அன்புல வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏசாயா 53 நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தாக்க, இல்ல மத்தேயுல, மார்க்கு, லூக்கா, யோவான்ல சிலுவை மரணத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தா தேவன் நம்ம மேல் வைத்திருந்த அந்த அன்பு வந்துட்டு ரொம்ப கிளியரா இருக்குது. தேவைப்பட்டா உணர்வு இல்லைன்னா அதை 4 தடவை வாசிக்கலாம். இருதயத்துல வந்துட்டு அந்த அளவுக்கு உணர்வு இல்லைன்னா ஏசாயா 53 எடுத்து ஒரு 4 தடவை வாசிச்சாக்க நிச்சயமா எந்த ஒரு இருதயமா இருந்தாலும் உணர்வு அடையும். அப்ப தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை வந்துட்டு நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். அப்படி இல்லைன்னா அதை நம்ம வந்துட்டு படிச்சு தெரிஞ்சுக்கலாம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்துட்டு எனக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த அன்பு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்குள்ளார நிலைச்சிருக்கணும்னாக்க நம்ம அன்புனால் கிரியை செய்கிறோமா இல்ல வைராக்கியத்தினால கிரியை செய்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சோ அன்புனால் கிரியை நடப்பிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். சில நேரங்கள் வந்துட்டு வைராக்கியத்துல வந்துட்டு செய்யறவங்களா வந்துட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. அது அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசம், இது ஒண்ணுதான் கர்த்தருக்கு பிடிச்ச விசுவாசம்.
அப்ப விசுவாசத்துல அதிகமா வளர்ந்த நாம் எந்த சபையோட நீங்க கம்பேர் பண்ணாலும் வந்துட்டு சரி, விசுவாசத்துல அதிகமா வளர்ந்துருக்கிறது நாம தான் அப்படின்றது நமக்கு கர்த்தர் தெளிவாவே உணர்த்தி இருக்கிறார். ஆனா நம்ம வந்துட்டு இந்த அன்பு அப்படிங்கிற இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல வந்துட்டு நல்லாவே கவனிச்சு பார்க்கணும். அன்புல நான் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன், ஆவியின் கனியில நான் எந்த அளவுக்கு முழுமை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்றத நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து அறியலாம். வாசிக்கலாம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். 1 John 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன். நம்மை பிறப்பித்தவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான், இல்லைங்களா? அப்ப அவர்கிட்ட நான் அன்பு செய்யறேன், இயேசு அன்பு செய்யறேன் அப்படின்னு சொல்கிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறான். பிறப்பிக்கப்பட்டவன்னா மற்றவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவனால் உண்டானவர்கள் தான். அப்ப சிருஷ்டிகர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் அன்பு செய்யறேன்னா அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லோரையுமே நான் அன்பு செய்ய வேண்டும். அது உங்க சத்துருக்களா இருந்தாலும் சிநேகிக்கணுங்க, வேற வழி இல்லை நமக்கு. உங்களுக்கு சத்துருக்களா இருந்தாலும் நான் என் சத்ருவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அவனுக்காக நீங்க ஜெபிக்காமலே இருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க சத்ருவை மன்னிச்சிட்டீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. சத்ருவை மன்னிச்சிட்டேன்னு சொன்னாக்க அவனுக்காக ரெகுலரா ஜெபிக்கணும். அவனுக்காக ஜெபிச்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு மன்னிச்சிட்டோம்னு சொல்லி அர்த்தம். நம்ம சத்துருக்களுக்காக ஜெபமே பண்ணலன்னு சொன்னாக்க நம்ம அவங்கள மன்னிக்கவே இல்லை, கண்டு காணாம விட்டுலாம், அவங்கள பத்தி யோசிக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு இருக்கிறமே ஒழிய உண்மையிலே சத்துருக்களை வந்துட்டு மன்னிச்சிட்டோம், அவங்கள சிநேகிக்கிறோம்னு சொன்னாக்க அவர்களுக்காக ரெகுலரா ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 Peter 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஆமேன். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். சோ வெளியில வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் கனம் பண்ணிக்கப்ப, எல்லாத்தையும் மதிச்சு நடந்துக்க. ஆனா அன்புன்றது சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப சகோதர சகோதரிகள் மீது வந்துட்டு ஆவிக்குரிய அன்பு உள்ள பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். இது இல்லைனாக்க நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு விசாரிப்பு இல்லை, அன்புக்குரிய ஒரு விசாரிப்பு இல்லைன்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Timothy 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால். இப்ப விசாரிக்கிறதுனா என்னதுங்க? சோ விசாரிக்கிறதுனா 2 விதமான விசாரிப்புகள் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு மாம்சத்துக்குரிய ஒரு விசாரிப்பு இருக்குது, 2வது ஆவிக்குரிய விசாரிப்பு இருக்குது. அப்ப ஒருவன் தன் சொந்த ஜனம் விசேஷமாக தன் வீட்டார் என்று எழுதியிருக்கு. அப்ப இதை யாரை பத்தி பேசுதுன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்ப குடும்பத்துல வந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு மாம்சத்துல என்ன தேவை? அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, இல்ல அவங்களுக்கு சாப்பாடுக்கு வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பொருள் வாங்கி போடணுமா, அவங்களுக்கு என்ன தேவை, வீட்டு வாடகை கொடுக்கணுமா, இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு, இல்ல நான் சமைக்க வேண்டிய என்னுடைய கடமை இருக்குதா, இதெல்லாம் வந்துட்டு மாம்சத்துக்குரிய விசாரிப்புகள். இந்த விசாரிப்பு இருக்கணும். பட் இதுக்கும் மேல ஒரு ஹையர் லெவல் தான் ஆவிக்குரிய விசாரிப்பு. என்னுடைய மனைவி பைபிள் படிக்கிறாங்களா, என்னுடைய கணவர் வந்துட்டு வேத வாக்கியத்தின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரா, என் பிள்ளைங்க வந்துட்டு ஒழுங்காதான் இருக்கிறாங்களா, வீட்டுல பைபிள் ஸ்டடி நடக்குதா, ஏன் பிள்ளைங்க வந்துட்டு இப்படி பேசுறாங்க, ஏன் இன்னார் கோவப்படுறாங்க, ஏன் இவங்க எரிச்சல் படுறாங்க, ஏன் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒழுங்கா பேச தெரியல, இதெல்லாம் ஆவிக்குரிய விசாரிப்புல கவனிச்சு பார்த்து அவங்களுக்கு மாதிரிகளா நடந்துக்கிறது மட்டும் இல்லாம புத்திமதிகளை சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப இந்த 2 விசாரிப்பும் இல்லைன்னா அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒருத்தர் வந்துட்டு எந்த வேலைக்கும் போக மாட்டேங்கிறாரு, ஆனா வீட்டுல எல்லாம் கஷ்டத்தோட இருக்கிறாங்க, மனைவி பிள்ளைங்களாம் கஷ்டத்தோட இருக்கிறாங்க, அந்த சகோதரன் எந்த வேலைக்கும் போலன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அவன் அவிசுவாசியிலும் கெட்டவனுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அன்புன்றது ரொம்ப அடிப்படை. இல்ல என்னோட குடும்பத்துக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும், ஏதாவது வந்துட்டு அடிப்படை தேவைகளுக்காக நான் என்னோட குடும்பத்துக்கு நான் ப்ரொவைட் பண்ணணும். இது மாம்சத்துக்குரிய விசாரிப்பு. ஆவிக்குரிய விசாரிப்பு, நீ பைபிள் படிச்சியா, நீ ஜெபம் பண்ணியா, ஏன் பைபிள் படிச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்கிற, ஏன் இன்னைக்கு எரிச்சலா பேசின, ஏன் நீ பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது கோவப்பட்ட, ஏன் நீ பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது நீ வந்துட்டு எரிச்சலோட பேசின, ஏன் பிள்ளைகளை நீ எதுக்கு நீ வந்துட்டு அம்மா கிட்ட பேசுறப்ப நீ கோவமா வந்துட்டு பேசின, இப்படி எல்லாம் வந்துட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி பண்ணணும். வசனம் என்ன சொல்லுது? வந்துட்டு நம்ம வந்துட்டு அன்போட பேசணும், உங்கள்ட்ட கூக்குரல் இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. எதுக்கு நீங்க கத்தி பேசுறீங்க? நான் கூக்குரல் நம்மிடம் இருக்கக்கூடாது என்று புதிய ஏற்பாட்டுல தெளிவாகவே வசனம் சொல்லி கொடுக்கிறது.
அப்ப கத்தி பேசுறது, கோவமா பேசுறது, எரிச்சலா பேசுறது, அன்பு இல்லாம பேசுறது, பெற்றோரை மதிக்காம பேசுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. எபேசியர் 6 எடுத்துக்க. இதை உட்காந்து வாசின்னு சொல்லி பிள்ளைகளை எபேசியர் 6 எடுத்து வாசிக்க வச்சு அங்க பெற்றோரை மதிச்சு நடக்கணும், பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். நரைத்தவனை பார்த்தா எழுந்து நில் என்று வேதம் சொல்கிறது. வயசானவங்களை பார்த்தா எந்திரிச்சு நின்று பிரைஸ் லார்ட் சொல்லணும். இப்படி எல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய விசாரிப்பு. அப்போ ஒருத்தர் வந்துட்டு ஆவிக்குரிய விசாரிப்பும் பண்ணல, மாம்சத்துக்குரிய விசாரிப்பும் பண்ணலனாக்க அவர் எப்படிப்பட்டவர்? அவிசுவாசியோட மோசம்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி வாயில சொல்லிக்காத, அதை கிரியையில காண்பின்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். வாசிக்கலாம், யாக்கோபு 2:17 வாசிக்கலாம், ஜேம்ஸ் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஆமென். விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அப்ப எனக்கு விசுவாசம் இருக்குன்னு வாயில சொன்னா போதுமா? அது கிரியையில காண்பிக்கணும். கிரியையில காண்பிக்கலன்னா அது செத்த விசுவாசம் என்று கர்த்தர் சொல்றார். அதனாலதான் 20வது வசனத்திலையும் 26வது வசனத்திலையும் ஒரே அதிகாரத்துல 3 இடத்துல ஒரே பாயிண்ட கர்த்தர் பேசுறார். 20வது வசனத்துல, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. வீணான மனுஷனே, வேஸ்ட் ஃபெல்லோன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் வந்துட்டு அது செத்த விசுவாசம், அது விசுவாசமே கிடையாது. விசுவாசம்னா அப்ளிகேஷன்ல வந்துட்டு காமிக்கணும். அன்பு நிமித்தமா வந்துட்டு அதை கிரியையில வந்துட்டு காண்பிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். 26வது வசனத்துல, ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. அப்ப கிரியையில வந்துட்டு நம்ம கொண்டு வரலன்னா அது செத்த விசுவாசங்க. அப்ப விசுவாசம் அன்பு நிமித்தமா கிரியையில வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எல்லாம் அன்பே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். இல்ல, நான் வந்துட்டு கிரியையெல்லாம் வந்துட்டு காட்ட மாட்டேன், பட் என் விசுவாசம் என் மனசோட இருக்குது, அது உனக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நீ அன்புள்ள பிள்ளைகளா இருந்தா நீ என்னுடைய சீஷன் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல, நீங்கள் ஒருவர் மீது அன்புள்ளவர்களா இருந்தால் நீங்கள் என் சீஷர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அன்புன்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தேவையில்லைங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியில போய் ரீச் ஆகும். நீங்க உங்க குடும்பத்தின் மேல அன்பா இருந்தீங்கன்னா அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா வெளியில ரீச் ஆகும். நீங்க வந்துட்டு எல்லாரு மேலே அன்பா இருந்தீங்கன்னாக்கா அந்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா போய் ரீச் ஆகும். இப்ப அன்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு தேவையில்லை. ஆனா கிரியையில காண்பிச்சுதான் வந்துட்டு ஆகணும். கிரியையில காண்பிக்கலைன்னா அது செத்த விசுவாசம் என்று கர்த்தர் வந்துட்டு நம்ம எச்சரிக்கிறார். வாசிக்கலாம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 John 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். ஆமென். என் பிள்ளைகளே, எப்படி அன்பு செய்யணும்னு சொல்றாரு கர்த்தர்? வசனத்தினாலும் நாவினாலும் அல்லப்பா, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அன்புன்றதை கிரியையில கொண்டு வரணும். வெறும் வாயில மட்டும் நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, எந்த கிரியையும் இல்லாம வெறும் வந்துட்டு வாயின் வார்த்தைகளை வச்சு நான் கரெக்டா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு. கரெக்டா இருக்கிறேன்னா அது கிரியையில வந்துட்டு வெளிப்படும். கரெக்டா இருக்கணும்னாக்கா அது கிரியையில அன்புனால வெளிப்பட்டா மட்டும்தான் நம்முடைய சாட்சி வந்துட்டு அங்கே வந்துட்டு விளங்கும். அதனாலதான் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். சபைக்கும் கர்த்தர் இந்த கடமையை தான் கொடுத்திருக்கிறாரு. வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். எபேசியன்ஸ் 4:16. அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது இல்லைங்களா? இந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல நாம் ஒவ்வொருவருமே அவயவங்களா இருக்கிறோம். ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பக்தி விருத்தி எப்படிங்க உண்டாகும்? அது அன்பினாலே பக்தி விருத்தியை வந்துட்டு உண்டாகும். ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை நடப்பிக்கணும். மற்ற சகோதரன் சகோதரி மேல வந்துட்டு நாம் ஆவிக்குரிய அன்பை வந்துட்டு செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க பக்தி விருத்தி ஒரு சபையில உண்டாகும். ஆட்டோமேட்டிக்கா சரீர வளர்ச்சி வந்துட்டு இருக்கும். அங்க சரீர வளர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சபை விசுவாசத்துல வளரல, எண்ணிக்கையில வளரலன்னா என்ன அர்த்தம்? அங்க அன்பினால வந்துட்டு கிரியை நடக்கலன்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஒரு சபையில வந்துட்டு சரீர வளர்ச்சியும் வந்துட்டு இல்ல, அதே போல விசுவாச வளர்ச்சியும் வந்துட்டு இல்ல, எண்ணிக்கையிலையும் வளரல, விசுவாசத்திலையும் வளரலனாக்க அங்க அன்பு வந்துட்டு குறைவா இருக்கிறது. அப்ப இந்த அன்புல வந்துட்டு ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த கர்த்தர் சொல்றாரு, வந்துட்டு நம்ம சபை கூடுகை அட்டன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. வாசிக்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கலாம். Hebrews chapter 10 verses 24 to 25. மேலும்
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. சபை கூடி வருதலை விட்டுறாதீங்க பண்றாரு. இது யாருக்கு சொல்லப்பட்டது? இது வீட்டு சபைக்கு சொல்லப்பட்ட வசனம். ஏன்னா ஆதி நாட்களிலே இந்த வசனம் எழுதப்பட்ட பொழுது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எபிரேயர் சபையா இருக்கட்டும் எல்லா சபைகளும் வீட்டிலே கூடிய சபைகளா இருந்தது. பட் இன்னைக்கு இந்த வசனத்தை கட்டிட சபைகள் வந்துட்டு பிடிச்சுக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது. பட் இருந்தாலும் கர்த்தர் இதன் நோக்கம் என்ன சொல்றாரு? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிப்பது, இதுதான் சபை கூடுகையினுடைய ஒரு அடிப்படை நோக்கமா இருக்குது. அப்படின்னா நான் இயேசு அன்பு செய்யறேன்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணணும்? சபை கூடுகைக்கு வரணும். இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் ஒண்ணு எல்லா சபையிலுமே இருக்குது. நீங்க எந்த சபை எடுத்தாலும் அங்க ஒரு மைனாரிட்டி இருப்பாங்க. சபை கூடுகைக்கெல்லாம் ஒழுங்கா வரமாட்டாங்க. அவங்க வந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, 4 வாரத்துக்கு ஒருக்க 3 வாரத்துக்கு ஒருக்க. ஆனா நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திக்குவாங்க. பெர்ஃபெக்டா இருக்கிறான்னா நீ முதல்ல சபை கூடுதலுக்கு வாப்பா. நீ கர்த்தர் மேல அன்பு இருக்குது, உனக்கு சகோதர சகோதரி மேல அன்பு இருக்குன்னா என்ன வேலையா இருந்தாலும் அதை தூக்கி போட்டு முதல்ல சபை கூடுதலுக்கு வந்துட்டு வரணும். ஆனா எக்ஸெப்ஷனல் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஒரு நாள் சபை கூடுகை அன்னைக்கு ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கலாம், யாராவது போய் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயங்கள் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட ஏதாவது ஒரு மேரேஜ் இருக்கலாம். எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கலாம், தட் இஸ் ஓகே. பட் பொதுவாகவே வந்துட்டு சபை கூடுதல் அட்டன் பண்ணாத ஒரு மைனாரிட்டி கூட்டம் வந்துட்டு எல்லா சபைகள்லுமே இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது சுய வஞ்சனையாக இருக்கிறது, தன்னைத்தானே ஏமாத்திக்கிற ஒரு சிறு கூட்டம் இருக்குது. சபை கூடுகை அட்டன் பண்ணாமலே நான் கர்த்தரோட இருக்கிறேன். நீ கர்த்தரோட இருக்கணும்னா கர்த்தருடைய சரீரத்தோட இருக்கணும்பா. கர்த்தருடைய சரீரத்துலதான் நீ அவயமா இருக்கிற. கர்த்தருடைய சரீரத்துல நீ அவயமா இருக்கணும்னா முதல்ல நீ சபை கூடுகை அட்டன் பண்ணாதான் வந்துட்டு கர்த்தருடைய சரீரத்துல நீ ஒட்டி இருக்க முடியும். சரீரத்தோட ஒட்டாம தலையோட நீ எப்படி ஒட்ட போற? தலையாகி இயேசு கிறிஸ்துவோட நீ ஒட்டணும்னாக்க நீ வந்துட்டு சபையாகிய சரீரத்தோட ஒட்டி இருக்கணும். சபையாகிய சரீரத்தோட ஒட்டலைனாக்க நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே வந்துட்டு ஏமாற்றிக் கொள்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு புத்தி சொல்லுங்க. சபை கூடுகை அட்டன் பண்ணாம இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கிறதுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாசிக்கலாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5:30. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். ஆமேன். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். சுயாதீனம் என்பது நமக்கு இண்டிபெண்டன்ஸ், லிபர்ட்டி, ஃப்ரீடம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார் இல்லைங்களா? இந்த சுயாதீனத்தை, விடுதலைய நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இங்க சபை கூடுதல் அட்டன் பண்ணனா யாரும் கண்டிக்க மாட்டாங்க, யாரும் கூப்பிட்டு திட்டெல்லாம் போறது கிடையாது. அதனாலதான் நீ வந்துட்டு மாம்சத்தின்படி உன்னுடைய விடுதலையை நீ வந்துட்டு அனுசரிக்காத. பழைய சபைகள் எல்லாம், கட்டிட சபைகள்ல சத்தியம் இல்லாத இடங்கள்ல வந்துட்டு 1 வாரம் 2 வாரம் போகலனாக்கா பாஸ்டர் கூப்பிட்டு திட்டுவார். ஆனா இங்கெல்லாம் வந்துட்டு எந்த பாஸ்டர்ஸும் திட்டுறதுக்கு வந்துட்டு கிடையாது. ஆனா இங்க அன்பு நிமித்தமா இருக்கும் பொழுது வந்துட்டு நாமளா முன் வந்துதான் வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பு செய்யணும். நாமளா முன் வந்துதான் வந்துட்டு சபை கூடுதலுக்கு வந்துட்டு வரணும். உன்னுடைய சுயாதீனத்தை நீ மாம்சத்துக்கு எதுவா அனுசரிக்காதப்பா அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு எச்சரிக்கிறார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians 12:15. ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். சுவிசேஷம் அறிவிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இது ரொம்ப முக்கியமான வசனங்க. நீங்க ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற சகோதரனா சகோதரியா, இந்த வசனத்தை நல்லாவே புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு ரிட்டர்ன்ல அன்பு வர மாட்டேங்குதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நான் அவங்களை அன்பு செய்யறேன் பிரதர், அவங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் பிரதர், அவங்க என்ன அன்பு செய்ய மாட்டேன்றாங்க. இல்ல நான் அறிவிச்சுதான் அவங்க ஏத்துக்கிட்டாங்க பிரதர், ஆனாலும் அவங்க என்னை அன்பு செய்யறது இல்ல. எனக்கு அவங்க மேல இருக்கிற அன்பு இருக்குது, ஒரு ஈக்குவலா எனக்கு அன்பு செய்யணும் இல்லையா? அவங்க அன்பு செய்ய மாட்டாங்கன்னு கர்த்தர் சொல்றார். நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற சகோதரனா சகோதரியா, நீங்க அறிவிச்சு அவங்க ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்காட்டியும் சரி அவங்க உங்களை கம்மியா தான் அன்பு செய்வாங்க. முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தட் இஸ் ஓகேன்னு சொல்லி அந்த மென்டாலிட்டிக்கு வந்துருங்க. நம்மள ஒருவர் கம்மியா அன்பு செஞ்சாலும் தட் இஸ் ஓகே. நம்ம அவங்கள அதிகமா அன்பு செஞ்சிருக்கோம், அவங்க நம்மள கம்மியா, நம்ம காட்டுற அன்புல ஒரு 50%, 25%, ஈவன் 10% காமிச்சா கூட தட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி முதல்ல சமாதானமா இருக்க பழகுங்க. ஏன்னா பவுல வந்துட்டு கொரிந்து மக்கள் வந்துட்டு அதிகமாலாம் அன்பு செய்ய கிடையாது. பவுல் தான் கொரிந்து மக்கள் அதிகமா அன்பு செஞ்சிருக்கிறார். கொரிந்து மக்கள் பவுல வந்துட்டு கொஞ்சம் குறைவா தான் அன்பு செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் வந்துட்டு தெளிவாவே இங்க பவுல் சொல்றாரு, நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ
அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய். அப்ப நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற ஆத்மா பதிலுக்கு உங்களை அன்பு செய்யுதோ அன்பு செய்யலையோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனாலும் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ண படமும் விரும்புகிறேன். பரவாயில்ல, தட் இஸ் ஓகே, வில் ஸ்டில் ஸ்பெண்ட் சம் டைம். அவங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுக்காக பிரயாசப்படலாம் வந்துட்டு. பட் ஸ்டில் அவங்க உங்களை அன்பு செய்ய மாட்டாங்க. இது நீங்க பைபிள் முழுக்கிற பாக்குற பேட்டர்ன் தான். மோசே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அன்பு செய்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேவை வந்துட்டு அன்பு செய்யல. அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு அவன் வந்துட்டு விசுவாசிகளை அன்பு செஞ்சது போல பவுல் வந்துட்டு விசுவாசிகள் பவுல வந்துட்டு அன்பு செய்யலன்றதை வந்துட்டு பாக்குறோம். பட் நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு சகோதரனா சகோதரியா இருந்தாக்க மற்றவங்க உங்களை கம்மியா அன்பு செஞ்சா தட் இஸ் ஓகே. கர்த்தருடைய அன்பு நமக்கு போதுமானது இல்லைங்களா? கர்த்தருடைய அன்பு நமக்கு போதுமானதா இருக்குது. எஸ்பெஷலி நீங்க மற்றவங்களுக்கு நிறைய அறிவிக்கிறீங்கன்னா நிறைய பேர் உங்க மேல அன்பு செலுத்த மாட்டாங்க. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமா இருங்க. பதிலுக்கு அன்பை வந்துட்டு எதிர்பார்க்க வேண்டாம். வாசிக்கலாம் ரோமர் 5:8. ரோமன்ஸ் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நம்ம பாவிகளா இருக்கும் பொழுது, நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார், தமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். அப்படின்னாக்கா அவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும்னா அடிப்படையா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சிலுவை மரணம் தாங்க அவருடைய அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம். அதை நம்ம உணர்ந்துகிட்டா மட்டும்தான் ஆவிக்குரிய அன்பை ருசிச்சு பார்க்க முடியும். அதை ருசிச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த அன்பை கொண்டு போய் மத்தவங்களுக்கு காமிக்க முடியும். இல்லாட்டினா மத்தவங்களை நீ பாவி பாவி பாவின்னு குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிற பிசாசின் குணம் ஒரு சிலருக்கு வந்துட்டு இருக்கத்தான் செய்யுது. நமக்கு வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசிக்கிறோம். அந்த வலு சர்ப்பம் தான் இரவும் பகலும் சகோதர சகோதரிகளை குற்றப்படுத்தியது. பட் அந்த வலு சர்ப்பத்திற்குரிய குணம் வந்துட்டு ஒரு 1-2 பேர்ட்ட நம்ம பார்க்க தான் சேரும். மற்றவங்களை இவங்க பாவி பாவி பாவின்னு குற்றப்படுத்துறாங்க. கர்த்தர் சொல்லாரு, இனி பாவம் செய்யாதே, அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று எழுதி இருக்கிறது. ஒருத்தவங்க பாவம் பண்றாங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணுங்க. என்ன பாவம் பண்றாங்க, எந்த சூழ்நிலையில பாவம் பண்றாங்க, அப்ப என்ன பண்ணாக்க அந்த பாவத்துல தான் அவங்க விடுதலை ஆக முடியும். அவங்களுக்கு எப்படி போய் நம்ம புத்திமதி சொல்றது? அன்பு நிமித்தமா போய் புத்திமதி சொன்னா எப்படி அதுல இருந்து திருந்துவாங்க, எப்படி மீண்டு வருவாங்க, அந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ளுவாங்க? அந்த சொல்யூஷனுக்கு வாங்க. நிறைய பேர் சொல்யூஷனை பேசாம வந்துட்டு அந்த பிரச்சனையை மட்டும் பேசினா உங்களுக்கு கசப்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அந்த பேசப்படுகிற அந்த சகோதரன் சகோதரி மேல வந்துட்டு உங்களுக்கு கசப்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். முதலாவது வந்துட்டு மற்றவங்களுடைய பாவங்களை வந்துட்டு பெருசா ஹைலைட் பண்ணவே கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் சிம்பிளா சொல்லிட்டு, ஓகே இந்த தப்பு அவங்க பண்றாங்க, இதுக்கு எப்படி அவங்கள வந்துட்டு ஹெல்ப் பண்றது, இதுதான் வந்துட்டு அன்பு. அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றது, என்ன சொன்னாக்க அவங்க எதை உணர்ந்துகிட்டாங்கன்னா இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும், அவங்களுக்கு என்ன வசனம் புரியல, என்ன வசனத்தை புரிய வச்சோம்னு சொன்னா இதுல இருந்து மேற்கொண்டு வர முடியும். ஏன்னா நாம் பாவிகளா இருக்கையில தாங்க இயேசு நமக்காக வந்துட்டு அவர் தமது ஜீவனை கொடுத்தார். இப்ப மத்தவங்களும் பாவிகளா இருந்தா தட் இஸ் ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சபைக்குள்ளாரு 4 பேர் தப்பு பண்ணா தட் இஸ் ஓகே. ஆனா அதை மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும். யூதாஸ் மாதிரி வந்துட்டு தனி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாக்க ஒரு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து புத்திமதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா வெளியரங்கமான பாவங்கள் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய பாவங்கள் வெளியரங்கமா மற்றவங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா யூதாசனுடைய பாவம் வெளியரங்கமா வந்துட்டு இல்ல. ஆனா கர்த்தர் கடைசி வரைக்கும் வந்துட்டு யூதாஸ் மேல கோச்சுக்கவே வந்துட்டு கிடையாது. கடைசி வரைக்கும் அவனை விட்டுட்டார். நண்பான்னு சொல்லிதான் வந்துட்டு கூப்பிடுறாரு, நண்பனே நீ முத்தமிட்டா வந்துட்டு மனுஷகுமாரனை காட்டி கொடுக்குறான்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா சபைக்குள்ளார ஒரு 4 பேர் தனிப்பட்ட பாவங்கள் இருக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் புத்திமதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடைசி வரைக்கும் அவங்க சினிமா பாக்குறாங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு தனிப்பட்ட பாவங்கள்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம யூதாஸ் மாதிரி அவங்களை கன்சிடர் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் நீடிய பொறுமையா இருந்து புத்திமதிகள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பட் எதை கர்த்தர் ஒத்துக்க மாட்டார்னா பரிசேயர் சதுசேயர் மாதிரி மற்றவர்களை வஞ்சிக்கிறது, மற்றவங்களை அஃபெக்ட் பண்ற பாவத்தை கர்த்தர் ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அவங்களெல்லாம் பக்கத்துல அண்டவே அவர் வந்துட்டு விடல. அப்படின்னா நாம் அன்புள்ள பிள்ளைகளாய் இருக்கிறோம்னு சொன்னாக்க முதலாவது கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். அவன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன் என்று வேதம் சொல்கிறது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நீங்க விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப விசுவாசத்துல வளர்ந்துருக்கிறோம்னா அத கிரியையில வந்துட்டு நாம் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும். கிரியை இல்லாம இல்ல, நிச்சயமா நம்ம எல்லாருக்கிட்டையுமே கிரியை இருக்குது. பட் அந்த கிரியை வந்துட்டு இன்னும் அதிகப்படியாக மாற வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் வந்துட்டு அன்பு இல்லாத பிள்ளைகள், நம்ம எல்லாம் வந்துட்டு கிரியே இல்லாத பிள்ளைகள் அப்படின்றதுக்காக கர்த்தர் இந்த பைபிள் ஸ்டடியை நமக்கு வந்துட்டு கொடுக்கல. நமக்கு வந்துட்டு விசுவாசம் இருக்குது, அன்பு இருக்குது, பட் அது இன்னும் வந்துட்டு அதிகப்படியாக நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நம்ம அன்புல வந்துட்டு முழுமை அடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிற ஒரு காரியம். அதற்காக தான் இவ்வளவு வசனத்தையும் கொடுத்திருக்கிறாரு.
பட் இந்த அன்பு எதனால வரும்? மாயமற்ற விசுவாசத்திலும் அது சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியில தான் வந்துட்டு அன்பு பிறக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலதான் வரும். அதனாலதான் வந்துட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத வந்துட்டு திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த வசனத்தின் மேல எப்பொழுதும் வாஞ்சையா இருப்போம். அதிகமா வசனங்களை படிங்க, அதிகமா வசனங்களை வீட்டுல ஆராய்ந்து பாருங்க. ஃபேமிலியில பைபிள் ஸ்டடி நடக்கலைன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நிறைய ஃபேமிலிஸ்ல குறைவா இருக்கிற ஒரு விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மெஜாரிட்டி குடும்பங்கள்ல வீட்டுல பைபிள் ஸ்டடின்றது நடக்கிறதே கிடையாது. லெட் அஸ் பி ஓப்பன். மெஜாரிட்டி ஃபேமிலிஸ்ல வீட்டுல ஃபேமிலி பைபிள் ஸ்டடின்றது நடக்கிறதே கிடையாது. இதனாலதான் வந்துட்டு குடும்பத்துல வந்துட்டு அந்த கர்த்தருக்குரிய அறிவுன்றது கொஞ்சம் குறைவா இருக்குது. அந்த அன்பு, விசுவாசம், கர்த்தருக்குரிய அறிவு குறைவா இருக்கிறது காரணம் ஃபேமிலி பைபிள் ஸ்டடி நடக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் டெய்லி பண்ணாட்டி கூட 2 நாளைக்கு ஒருக்க பண்ணுங்க, 3 நாளைக்கு ஒருக்க பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேமிலி பைபிள் ஸ்டடி, குடும்பத்தோட வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பது, ஃபேமிலியா ப்ரேயர் பண்றது, தனியா ஆராய்ந்து பார்ப்பது, எல்லாம் வந்துட்டு அந்த லெவல்ஸ்லயுமே வந்துட்டு கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு காரியம் இருந்தா மட்டும்தான் விசுவாசத்துல வளர முடியும். விசுவாசத்துல வளர்ந்தீங்கன்னா அன்புல வளர முடியும். சோ அன்போடு கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று கலாத்தியர் சொல்கிறது போல அன்போட நம்முடைய கிரியை நாம் நடப்பித்து ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்களை தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றிடம் உடையதே. ஏசப்பா, எங்களை இத்தனை ஆண்டு காலமா வந்துட்டு விசுவாசத்துல வேறொன்ற வச்சிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய அன்புனா என்னன்றது எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நாங்க வந்துட்டு ஆண்டவரே விசுவாசத்துல வளருவதற்கும் அன்பில் இன்னும் அதிகப்படியாக வேரூன்றுவதற்கும் இன்னும் நாங்க வந்துட்டு அன்பினால் கிரியை செய்வதற்கும் நீர்தாம எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. சகல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, நாங்க அன்புல என்ன அதிகமா வளருவதற்கு கிருபை கொடுங்கப்பா. நாங்க அன்பு இல்லாம நடந்துகிட்டா ஒவ்வொரு தருணத்துக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நாங்க எல்லோருமே ஆண்டவரே அன்பு இல்லாம, விசுவாசம் இல்லாம நடந்துகிட்ட ஒவ்வொரு தருணங்களுக்காக, நீடிய பொறுமை இல்லாம, சாந்தம் இல்லாம, தயவு இல்லாம வந்துட்டு நடந்துகிட்ட ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸுக்காக ஆண்டவரே மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாங்க வந்துட்டு என்ன இருந்தாலும் எங்களுக்கு அன்பு இல்லைன்னு சொன்னாக்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று எழுதி இருக்கிறபடி ஏசப்பா எங்களுக்கு நீடிய சாந்தத்தையும் தயவையும் அதிகமா வந்துட்டு கொடுங்க ஆண்டவரே. அதே போல வந்துட்டு அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது என்று எழுதியிருக்கிறபடி நாங்க ஆண்டவரே இந்த மாம்சத்தின் கிரியைகள்ல இருந்து நாங்கள் விலகி இருப்பதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, சத்தியத்தில் சந்தோஷப்படும் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் சத்தியத்தில் சந்தோஷப்படுகிற பிள்ளைகளா தொடர்ந்து இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலும் ஆண்டவரே அன்பே பெரியதை நீங்க எழுதியிருக்கிறீங்க ஆண்டவரே. அன்பு நாள் கிரியை செய்கிற விசுவாசம் மட்டும்தான் நமக்கு பிரியமானது என்பதை நாங்க கலாத்தியர் 5:6 வாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து இதுவரைக்கும் எங்களுடைய கிரியை நாங்க எப்படி செஞ்சோம்ன்றது வந்துட்டு ஒரு பக்கத்து இருந்தாலும் ஏசப்பா இனிமேட்டு வந்துட்டு நாங்கள் அன்பு நாள் கிரியை நடப்பிக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க வந்துட்டு பலப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அதற்காக சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அன்பினால் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பை என்று எழுதியிருக்கிறபடி எங்கள் எல்லோருக்கும் அன்பு அதிகமாய் ஆண்டவரே ஊற்றெடுக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களை ஆசீர்வதிக்கிறேன். சுத்த இருதயத்தோட ஒருவர் மேல் ஒருவர் ஊக்கமாய் நாங்கள் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு தொடர்ந்து கிருபையை கொடுங்க. தொடர்ந்து நாங்க அன்புல வந்துட்டு வளருவதற்கு, அன்பின் கிரியைகளை வந்துட்டு நடப்பிப்பதற்கு நீர் அன்பாகவே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் அதிகமா அன்புள்ள பிள்ளைகளா மாறுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை கிரியைகள் மூலமா, அன்பின் கிரியைகள் மூலமா வெளிப்படுத்துவதற்கு எங்களை தொடர்ந்து வந்துட்டு பலப்படுத்துங்க. வரும் நாட்களில வந்துட்டு உடைய அன்பை நாங்கள் எல்லோருக்கும் காண்பிப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சபையாருக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, சபைக்கு வெளியில புறம்பை இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் என்னுடைய அன்பை வந்துட்டு வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. உடைய வருகைக்கு முன்னாடி எங்களை பரிசுத்தம் பண்ண வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. துதிகான மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு ரிக்வெஸ்ட் பிரேயர் சொல்றேன்.
வந்து இன்னைக்கு இப்போதான் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க பிரதர். இன்னும் ரிப்போர்ட் வரல, அது வீக்கம் வரக்கூடாதுன்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். அப்புறம் வந்து இன்னைக்கு மதியானம் வந்து அந்த வாயில வச்சு டியூப் எடுத்துட்டாங்க பிரதர். என்ன அவர் நல்லா கொஞ்சம் நல்லா பேசுறாரு அப்படின்னா கொஞ்சம் நல்ல கான்சியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில எங்களை எல்லாம் பேச வச்சாங்க. அவரும் பேசின அப்படின்னா அவரும் கொஞ்சம் கண்ணெல்லாம் அப்படி பிளிங்க் பண்ணாரு, கொஞ்சம் அசவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நாங்க கேட்டது கொஞ்சம் இது சொன்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. அப்புறம் 3 மணிக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணாருங்க பிரதர். டாக்டர் ரிமூவ் பண்ணிட்டு இனிமேல் வேண்டாம், அவர் ரெஸ்பான்ஸ் பண்றாருல்ல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ள திருப்பி வந்துட்டு அவங்க வந்து இல்ல திருப்பி அவங்க ரெஸ்பான்ஸ் மறுபடியும் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்க வேணா ஒரு ட்ரை பண்ணுங்கன்னாங்க. நான் தான் உள்ள போயிட்டு அவர்கிட்ட நான் பேசினா அவங்களுக்கு வந்து ஃபீவர்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அவரு. எனக்கு நல்லா தெரியுது, அவரு உடம்பெல்லாம் சூடாதான் இருந்துச்சு. நான் ரொம்ப தடவை கூப்பிட்டேன் அவருக்கு, ஆனா அவரு எந்திரிக்கலைங்க பிரதர். அதை வச்சுட்டு அவங்க வந்துட்டு என்ன மறுபடியும் நாங்க டியூப் போட போறோம், சிடி ஸ்கேன் மறுபடியும் பண்ணணும், அதுக்கு வேண்டி டியூப் மறுபடியும் வாயில் வைக்கிறோம் நாங்க, நாளைக்கு வந்து ஹோல்ஸ் தொண்டையில ஹோல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க பிரதர். அவர் நினைவு வந்து இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் காலையில கேட்டு ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க பிரதர். என்ன சொல்றாங்கன்னு கூட இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க பிரதர். இப்போதைக்கு அவர் நினைவு நல்லா வரணும். இப்போ எடுத்த சிடிசி ஸ்கேன் வந்து டெய்லி எடுப்பாங்க, அது சண்டே வரைக்கும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல நார்மலா வந்துருச்சுன்னா ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க பிரதர். இப்போதைக்கு வந்து அவரோட நினைவு நல்லா வரணும், ஆக்சிஜன் நல்லா வரணும்ட்டு ஜெபிச்சுக்கோங்க பிரதர். கண்டிப்பா நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர். இயேசுவே ஆண்டவரே, எங்களை பார்த்தந்தையே உண்மை போற்றுகிறேன், உண்மை புகழுகிறேன், உண்மை வாழ்த்தி வணங்கி உண்மை ஆராதிக்கிறேன், நம்ம துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய சகோதரன் ஆண்டவரே பீட்டர் பிரதருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, போன வாரம் ஹாஸ்பிட்டல்ல நாங்க சேர்த்த அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு ஆண்டவரே எவ்வளவோ நீங்க வந்துட்டு ஆண்டவரே நிலைமைகளை நீங்க மாத்தி கொடுத்துருக்கிறீங்க, ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறீங்க. முதலாவது அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்னைக்கு முதலாவது இருந்தனால அந்த ஆபத்து நாட்கள்ல இருந்து நீங்க ஆண்டவரே அந்த மரண கட்டுகள்ல இருந்து நீங்க விடுவிச்சிட்டீங்க. நன்றி ஆண்டவரே. இப்பொழுது சகோதரனுக்கு நல்லா வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு சுவாசம் பண்ணுவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவருடைய இருதயத்திலும் அவருடைய நாசியிலும் வந்துட்டு அவருடைய மூச்சு குழாய்களே வந்துட்டு நல்லா வந்துட்டு சுவாசம் இருப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆதாமை வந்துட்டு நீர் உருவாக்கிய பொழுது அவருடைய நாசியிலே நீர் வந்து ஜீவ சுவாசத்தை ஊதினது போல சகோதரன் மேல் ஜீவ சுவாசத்தை ஊத வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அதே போல அவருக்கு நல்ல நினைவு திரும்புவதற்கு தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஆண்டவரே தம்பி குடும்பத்தை தங்கச்சி வீட்டாரெல்லாம் வந்துட்டு பார்க்கும் பொழுது நல்லா வந்துட்டு நினைவாற்றலோட வந்துட்டு அவர் பேசுறதுக்கு, அவர் வந்துட்டு நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்குது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவரே அதே போல அவர் ஆண்டவரே இருதயத்திலே ஜெபிக்கக்கூடிய வந்துட்டு கிருபை அவருக்கு கொடுங்க ஆண்டவரே. நல்ல நினைவாற்றல் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையா இருந்தா தயவாய் மன்னிங்கப்பா. அவருடைய பாவங்களா இருந்தாலும், அவருடைய குடும்பத்தாருடைய பாவங்கள், இல்ல மூதாதையர்களோட சாபங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் தயவாய் வந்துட்டு மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த நாமத்தை நிமித்தம் ஆண்டவருடைய சபையினுடைய ஆண்டவரை பக்தி விருத்தி நிமித்தம் ஆண்டவரை எங்களை தயவாய் சகோதரனை நீங்க மன்னித்து ஆண்டவரை விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுக்கு விரோதமாக வந்துட்டு செயல்படுகிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். சகோதரனை சுவாசிக்க விடாம, சகோதரனுக்கு நினைவாற்றல் வந்துட்டு இருக்க விடாம வந்துட்டு அவரோட உடலை வந்துட்டு பலவீனப்படுத்துகிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விடுவிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரனை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விடுவிக்கிறோம். சகோதரனுடைய உடல்ல வந்துட்டு பலன் இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய இருதயத்தையும் அவருடைய மூளையும் வந்துட்டு உடம்புல இருக்கிற எல்லா வைட்டல் ஆர்கன்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க இந்த வேளையில ஆசீர்வதித்து ரிவைவ் பண்றோம்பா. நீங்க அவரோட கூட இருங்க, அவருக்கு நீங்க தைரியத்தை கொடுங்க, அவருடைய இருதயத்துல சமாதானத்தை கொடுங்க, இருதயத்துல அவர் ஜெபிப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அவருக்கு ஆண்டவரே நல்லா மூச்சு விட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது நல்லா பேசுவதற்கு, நல்லா நினைவாற்றலோடு பேசுவதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. அதற்காக சகோதரனுடைய வந்துட்டு இருதயத்தையும் அவருடைய மூளையுமே வந்துட்டு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவருக்கு கிருபை கொடுங்க. எந்த ஆபரேஷன் இல்லாம, எந்த ஆண்டவரே ரொம்ப வந்துட்டு பெரிய லெவல் ட்ரீட்மெண்ட் இல்லாம ஆண்டவரை நீருடைய கிருபையினால அவரை காப்பாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவருடைய எங்களுடைய ஜெபங்களை நீர் எப்பொழுதும் கேட்கிற தேவனா இருக்கிறேன். உடைய கிருபைக்காக, உடைய இரக்கத்திற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த வீட்டாருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நீங்க செய்யுங்கப்பா. குறிப்பா ஆண்டவரே அவருடைய மனைவி, பிள்ளைகளை, உங்களுடைய ஆண்டவரே சொந்தக்காரவங்க எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவர் சீக்கிரமா குணமடைஞ்சு, சீக்கிரமா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து, சீக்கிரமா ரெக்கவர் ஆகி
உனக்கு நல்ல பிள்ளையா இருப்பதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. நல்ல சாட்சியுள்ள ஒரு மகனா இருந்து சபையில எல்லாரோடும் தொடர்ந்து நம்முடைய வருகை மட்டும் வந்துட்டு என்னுடைய குடும்பத்தாரோட சாட்சியுள்ள ஒரு குடும்பமா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். யாராவது சபையா யாராவது ஒன்னு ரெண்டு பேர் அவர் பீட்டர் பிரதருக்காக ஜெபிக்கிறீங்களா? யாராவது ஜாயின் பண்ணி இருக்கிறதுல யாராவது ஒரு சிலர் நீங்க பீட்டர் பிரதருக்காக ஜெபிக்கிறதுனா இப்பவே நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் தகப்பனே. பரிசுத்தமானவரே, பரலோகத்தின் பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமாக இயேசு கிறிஸ்து உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகப்பனே, இந்த வானத்தை பூமி உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி ஏசப்பா உங்க ஆண்டவரே சுவாசத்தை எங்க நாசியில கொடுத்தீர் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, அதனால நாங்க ஜீவித்திருக்கோம் ஏசப்பா. ஏசப்பா, நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி எங்களை பலப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி ஆண்டவரே எங்களை நீங்க வழிநடத்துல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இதோ ராஜா இந்த தருணத்தின் தகப்பனே ஆண்டவரே எங்க பீட்டர் பிறதுக்காக அவரீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகப்பனே, நீங்க அப்பா உங்க இயேசுவின் நாமத்தினால் அவருக்கு சுகத்தை கொடுங்க சுவாமி. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஏசப்பா. தப்புனே, மனுஷனை எல்லாம் கூடாத, மனுஷனை எல்லாம் நெகட்டிவா தான் கேட்க முடியும், பார்க்க முடியும் சுவாமி. அப்பா, நீங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் சுவா ஏசப்பா. நீங்க பரிபூர்ண பலத சுகத்தை இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதே பிரதருக்கு வந்து பரிபூர்ண பலத சுகத்தை அப்பா இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறாண்டவரே. ஸ்தோத்திரம் தப்புனே, பிரதருக்கு இயேசுவின் நாமத்துல பரிபூர்ண பலத சுகத்தை இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறாண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்க சுகத்தை கொடுங்க சுவாமி. ஆமேன் சப்பா. அப்பா, நாங்க பைபிள்ல படிக்கும்போது எத்தனையோ ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயம் செய்த தேவன் நீர் சுவாமி. ஆமேன் சப்பா. இப்பொழுது அற்புதம் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க குடும்பங்களை ஆறுதல் தேர்வு தந்து அப்பா பிதா அவங்களுக்கு பரிபூர்ண பலத்தை சுகத்திருந்து அவங்க தைரியத்திலிருந்து வழிநடத்த கிருபைக்காக ராஜா நன்றி ஏசப்பா. சபையாராய் சேர்ந்து நாங்க ஜெபிக்கிற சுவாமி. அப்பா, மகனுக்கு பரிபூர்ண பலத்த சுகத்தை இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறாண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும், உங்க நாம மாத்திரம் ஏசப்பா உயர்ந்திருக்கட்டும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், கீமோ மருந்து போட்டுன்னு வந்திருக்கேன் பிரதர். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்ல, பேதியாவும் வாந்தி வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத நல்லபடியா அந்த கீமோ மருந்து போட்டு வந்திருக்கேன். எனக்கு அந்த பலன் கொடுக்கணும் பிரதர், அந்த வலியோட பலனை கொடுக்கணும் ஏசாப்பாட்டு. அதுதான் பிரதர் கேட்டுன்னு இருக்கேன் நானு. இப்ப வலி இருக்குதா சிஸ்டர்? இல்ல பிரதர், நான் நைட்ல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்காங்க பிரதர். சரி, அது வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம், சரிங்களா? உங்க குரலே வந்துட்டு முன்ன விட வந்துட்டு நல்லா இருக்கு. ஆரம்பத்துல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்க குரல் நல்லா வந்துட்டு நல்லா கணீர்னு இருக்குது. கொஞ்சம் நல்லா தெம்பா பேசுற மாதிரி ஆண்டவர் வந்துட்டு இவ்வளவு நிலைமைகளை நமக்கு முன்னேற்றி கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக இயேசுப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு இந்த கீமோலையும் வந்துட்டு எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணலாம் சிஸ்டர். வேற எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் வலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? இல்லைங்க பிரதர். சரிங்க சார், அது வராம இருக்கிறதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். சரிங்க. இயேசுவே ஆண்டவரே, உங்களுடைய சகோதரிக்காக உங்களோட வருகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க ஏற்கனவே அவங்களோட சுகமாக்கி இருந்தீங்க ஆண்டவரே. ஏற்கனவே நீங்க வந்துட்டு பரிபூரண சுகத்தை கொடுத்துருந்தீங்க. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா, இது எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள்னால வந்துட்டு நாங்க வந்துட்டு மீண்டும் இதை வர வச்சுக்கிட்டோம் ஆண்டவரே. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, அவனவன் தன் தன் சுய இச்சையினால வந்துட்டு இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறார் என்று வேதம் சொல்கிறபடி நாங்களே என்னுடைய மாம்சத்தின் கிரியைகள்னால வந்துட்டு ஆண்டவரே பிரச்சனைகளை வர வச்சுக்கிட்டோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, சகோதரிக்கு நீங்க பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. முன்ன இருந்ததை விட இப்ப அவங்கள வந்துட்டு ஆண்டவரே நீங்க திடகாத்திரமா நீங்க மாத்திருக்கிறீங்க. அவங்களுடைய ஆண்டவரே ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்கிறீங்க. அதற்காக மக்கள் நன்றி செலுத்திக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து சகோதரிக்கு நீங்க பரிபூர்ண விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த கீமோல இருந்து முதல்ல விடுதலை கொடுங்க. இன்னைக்கு கீமோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஆண்டவரே உடம்புல வந்துட்டு எந்த வலிகளோ எந்த நோவுகளோ எந்த பலவீனங்களோ இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சகோதரியா ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால சகோதரியா நான் வந்துட்டு பாதுகாக்கிறோம் ஆண்டவரே. எங்க சகோதரியோட கூட இருங்க ஏசப்பா. அந்த சரீரம் தேவனாலே பெற்ற சரீரம் என்று எழுதி இருக்கிறது. நிறைய நேரங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு எங்களுடைய சரீரத்தை நாங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளை போல் நாங்கள் பயன்படுத்தவில்லை ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே முதலாவது எங்களை மன்னிங்க ஏசப்பா. இப்ப நீங்க கொடுத்திருக்கிற இந்த புதிய வாழ்க்கையில வந்துட்டு சகோதரி தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய சரீரத்துல அவயவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீதியின் ஆயுதங்களாக பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சகோதரிக்கு ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை கொடுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே.
ஆண்டவரை ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி செய்த பாவங்கள், வசனம் அறியாமல் இருக்கிறப்ப செய்த பாவங்கள் இல்ல, ஆண்டவரை தெரிந்தே செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் தயவாய் மன்னிச்சு நீங்க சகோதரிக்கு விடுதலையை கொடுங்க. இனிமேட்டு நீங்க கொடுக்குற அந்த வாழ்க்கையில வந்துட்டு சகோதரி நமக்கு நல்ல சாட்சியா இருப்பதற்கு, உடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நமக்கு நல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான சகோதரியை ஆசீர்வதிக்கிறேன். அவங்களோட உடல்ல வந்துட்டு எந்த வலியும் வந்துட்டு இன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சரீரத்துக்கு கட்டளை எடுக்கிறேன். சகோதரியினுடைய சரீரத்துல எந்த பலவீனமோ எந்த வந்துட்டு வலியோ இருக்கக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரியினுடைய சரீரத்துக்கு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரியை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறேன். பலன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சரீரத்திற்கு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவா, நீங்க சகோதரியோட கூட இருங்க. உங்களுடைய இருதயத்துல வந்துட்டு நீங்க தைரியத்தை கொடுங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறபடி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியினால சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. அப்படிப்பட்ட சமாதானத்தினால சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். உங்க நல்லா தூங்குறதுக்கு நீங்க கிருபை கொடுங்க. நல்ல வேதம் வாசிப்பதற்கும், நல்லா வந்துட்டு ஜெபிப்பதற்கும், அதன்படி நடப்பதற்கும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேத வாக்கியத்துல வந்து நம்ம கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம் சொல்லி அவங்க போதிக்கிற ஒரு மகளா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரி ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளோடு சேர்ந்து நமக்கு நல்லா உண்மையா இருப்பதற்கு இறக்க பாராட்டுங்க. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நாமத்தில் ஆமென். திருவண்ணாமலை வேட்டாளம் வந்து மரியஸ் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர், எனக்கு சுகர் பிபி ஆகுது பிரதர். ப்ரேயர் கலந்துட்டு இருக்கும்போதே படப்படப்பு வருது பிரதர். ஓகே. அதே போல டீச்சரா ஒர்க் பண்றேன் பிரதர். ஓகே. ஸ்கூல்ல பிரதர் நான் மட்டும் தான் கிறிஸ்டின். அதனால கிறிஸ்டியானிட்டின்றதால ஹெச்எம் கொஞ்சம் அதிகமா தொல்லை கொடுக்குறாங்க. ஓகே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்றேன். அங்க அதிகமா கொஞ்சம் ஃபீஸ் வாங்குறதால கொஞ்சம் நான் எடுத்து கேட்கறதால அவங்க என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க பிரதர். முதல்ல அவங்களுக்கு எனக்கு ஆக மாட்டேங்குது. கோவப்படுறவங்க எல்லாம் நம்ம மன்னிச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அவருக்காக டெய்லி ஜெபம் பண்ணுங்க, சரிங்களா? டெய்லி காலையிலயும் நைட்டும் 2 நேரமும் வந்துட்டு நீ ஜெபிக்கிறப்ப உங்க ஸ்கூலுக்காக, உங்களை திட்டுறவங்க, உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறவங்க, தொல்லை பண்றவங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. முதல்ல நமக்கு அவங்க மேல கோபம் வெறுப்பு இருந்துச்சுன்னா அவங்கள மன்னிச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்பொழுது நமக்கு விடுதலை வந்துட்டு இயேசுப்பா கொடுக்குறாரு. நம்ம அவருடைய பிள்ளைங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? நமக்கு விடுதலையே வந்துட்டு மற்றவங்களை மன்னிக்கிறது மூலமா தான் நமக்கு விடுதலை கிடைக்குது. அதனால முதல்ல வந்துட்டு மன்னிங்க, அவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நிச்சயமா இயேசுப்பா விடுதலை கொடுப்பாரு. சரி பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது ஆண்டவரே, இந்த சுகர் பிபிக்கு முன்னாடி ஆவிக்குரிய காரியங்களை சரி பண்ணணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் சரி ஆகும் பொழுது மாம்சத்துக்குரிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க சுத்தமாக்குறீங்க ஆண்டவரே. சகோதரனுக்கு ஆண்டவரே அவருடைய ஸ்கூலுக்கு மற்ற இடங்கள்லயோ யார் மேலேயாவது ஏதாவது கோபங்கள், வருத்தங்கள், கசப்பு, வெறுப்பு, விரோதம், வைராக்கியம் எது இருந்தாலும் அவர் மன்னிப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. குழந்தைய போல வந்துட்டு ஏசப்பா சொல்றாரு, நான் மன்னிக்கிறேன், அவரு என்னை மன்னிக்கிறாரு, ஏசப்பா என்னை மன்னிக்கிறது போல நானும் மத்தவங்களை மன்னிக்கிறேன்னு அந்த ஹெச்எம் மன்னிக்கிறதுக்கும் மத்தவங்களை மன்னிக்கிறதுக்கும், மன்னிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்றதுக்கு நீங்க சகோதரனுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அவர் மன்னிக்கிறதன் மூலமா, எதிரிகளை நேசிக்கிறதன் மூலமா அவருக்கு இந்த சுகர்ல இருந்தும் பிபில இருந்தும் நீர் விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால சகோதரனுக்கு இந்த சுகர் பிபில இருந்து விடுதலைய கட்டளையிடுகிறேன். ஏசப்பா, அதுக்கு நீங்க சகோதரனுக்கு கிருபையை கொடுங்க. எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு நீங்க இருதயத்தை வந்துட்டு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஆத்மாவில பிரச்சனை இருக்கிறதுனாலதான் சரீரத்திலையும் வந்துட்டு பிரச்சனை வருதுன்றத அந்த லிங்க் வந்துட்டு அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய பாவங்களை நீங்க மன்னிங்க. இது வரைக்கும் அவர் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் தயவாய் மன்னிச்சு அவர் நீதியின் கிரியை நம்மிட நடப்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகோதரன் ஆசீர்வதிக்கிறேன். பழைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நல்லதொரு பாவ அறிக்கை பண்றதுக்கு நீங்க சகோதரனுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எல்லா பழைய பாவங்களையும் மன்னிப்பு கேட்டுட்டு விட்டு விடுவதற்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவர். இனிமேட்டு நீதியின் கிரியைகளை நடப்பிக்கிறதுக்கு இயேசுவின் நாமத்தினால் சகோதரன் ஆசீர்வதிக்கிற இந்த பிபில இருந்து சுகர்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். உடல்ல அதன் மூலமா இருக்கிற எல்லா பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையை கட்டளையிடுகிறேன். பிபி மூலமா, சுகர் மூலமா உடல்ல வந்திருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரனுக்கு இந்த பிபில இருந்து சுகர்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
தேங்க்யூ பிரதர். பிரதர் வேலூர்ல இருந்து பேசுறேன் பிரதர். நான் இப்ப எங்க பாப்பாக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் போட்டிருந்தேன் பிரதர். நேத்து தான் ரிசல்ட் அது வெளியாச்சு. நேத்து ரிலீஸ் ஆன பிறகு இன்னைக்குல இருந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபோன் நம்பர் வந்து எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆன்லைன்ல எடுத்து பார்க்குறோம், வந்து அந்த ஒரு நம்பர் கூட போகவே மாட்டேங்குது அந்த காலேஜுக்கு. ஏலகிரி இது நீலகிரில இருந்து கிடைச்சிருக்குது பிரதர். கோத்தகிரி தேவ மாதா நர்சிங் காலேஜ் அங்க கிடைச்சிருக்கு. மேனகா பிரதர், அயோத்தி சிஸ்டர், அவங்களுடைய சிஸ்டர் மேனகா, வேலூர்ல இருக்கு. சரிங்க சொல்லுங்க. அதுதான் பாப்பாக்கு போட்டிருக்கிறோம். நீலகிரியில கிடைச்சிருக்குது, கோத்தகிரியில தேவ மாதா நர்சிங் காலேஜ் தான். வந்துட்டு போன் எடுக்க மாட்டேங்குதா? ஆமா, போன் எடுக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு நம்பர் தான் ரிங்கு போதா, அந்த ரிங் போயினே இருக்குது, அதுவும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம், எடுக்கவே இல்லை பிரதர். அதான் கஷ்டமா இருக்குது. இல்லைன்னா நேர்ல தான் போயிட்டு இல்லையா? போன் இருந்துச்சுனாக்கா வேற ஏதாவது ஒரு ப்ரொவைடருக்கு மாத்த சொல்லுங்க, ஜியோக்கோ ஏர்டெலுக்கும். நான் அந்த இடத்துல சில இது டவர் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதாவது ஒரு எடுக்க வந்துட்டு மாத்திக்க சொல்லுங்க. அது சிம்பிளான ஒரு சொல்யூஷன். சரிங்களா? சரிங்க பிரதர், அதுதான் சரி, அது கிடைக்கணும் பாப்பாக்கு. பாதுகாப்பா இருக்கிறதுக்கு பிள்ளைகிட்ட பைபிள் படிக்க சொல்லுங்க ரெகுலரா. சரிங்களா? சரிங்க பிரதர், பைபிள் படிக்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பாடம் படிக்க போற இடத்துல கிட்டத்தட்ட 99% பிள்ளைங்க யாருமே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே கிடையாது. அதன் மத்தியில நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க அந்த அசுத்தத்தின் மத்தியில பரிசுத்தமா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கு பைபிள் படிச்சு தனிப்பட்ட ஜெபம் பண்ணா மட்டும்தான் பிள்ளையால அங்க பாதுகாப்பா இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஏதாவது மாம்சத்தின் கிரியைகள் நண்பர்கள் மூலமா வந்துட்டு ஒட்டிக்கும். சரிங்க பிரதர். இப்போ ஒரு வாரமா வந்து நாங்க வீட்லயே வந்து பைபிள் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பிரதர். ஒரு வாரமா பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் பிரதர். சரிங்க சிஸ்டர். ஓகே ஓகே. நீங்க எங்க இருக்கிறீங்க? நாங்க வேலூர்ல இருக்கிறோம் பிரதர். வேலூர்ல இருக்கிறீங்க. ஓகே. அது பாப்பாக்கு யாமினி பிரதர். அங்க ஃபீஸும் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு நல்லா இருக்கும். பிரைவேட்ல தான் கிடைச்சிருக்கு. ஓகே. அதனால கொஞ்சம் ஃபீஸும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் பிரதர். அதுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். நீங்க ஆண்டவருக்கு நீங்க உண்மையா நடந்துகிட்டீங்கன்னா, நீங்க பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணி ஏசப்பாவுக்கு உண்மையா கீழ்ப்படிஞ்சு அவரை ஏத்துக்கிட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்களுக்கு எது நல்லதுன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா பண்றோம். நீங்க கேட்கவே வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வாய் விட்டு உங்க பிள்ளைகளுக்கு வந்துட்டு வாய் விட்டு கேட்டா நீங்க நல்லதெல்லாம் பண்றீங்க. குழந்தையா இருந்தாலும் வந்துட்டு நீங்க சாப்பாடு ஊட்டினதோ இல்ல வந்துட்டு அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுத்ததோ பிள்ளைங்க பேச வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நல்லாவே பாத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அது மாதிரிதான் ஜெபத்துல கேட்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா நல்லவர், நமக்கு எது தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம அவருக்கு நல்லா கீழ்ப்படிக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னா பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாதுன்னா கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, அன்போடு இருக்கணும்னா அன்போடு இருக்கணும், மன்னிக்கணும்னா மன்னிக்கணும். அப்ப அவர் சொல்ற கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அப்படியே கடைபிடிக்கணும். அப்ப அது மாதிரி உண்மையா இப்ப ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். நீங்க நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் பிரதர். நான் போன மாசம் தான் எடுத்தேன் பிரதர். திருவண்ணாமலையில போயிட்டு தான் பிரதர் எடுத்துட்டு வந்தேன். நான் இப்ப ஏசப்பாக்குள்ள நான் முழுமையா வந்து அவருக்குள்ள நான் எப்பயும் இருக்கிறேன். நான் டெய்லி காலையில போய் ப்ரேயர் பண்றேன், எல்லாமே செய்யறேன் பிரதர். அவருக்கு கீழ்படுறாங்க. நாங்க பிரதர் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? வீட்டுல வந்து எங்க 2 பாப்பாங்க, என் பையன் தான் இருக்கிறாங்க. எங்க கணவர் வந்து அவரு டிரைவரு, வெளியே போயிடுறாரு. இன்னும் அவரெல்லாம் வந்து ரட்சிக்கப்படல. அவரு வந்து ஏசப்பாவை பத்தி பேசினாலே ரொம்ப கோவப்படுவாரு. இப்ப பரவாயில்லைங்க பிரதர். இப்ப வந்து அவரை பத்தி தான் நான் சொல்லுவேன். எடுக்கும் போதெல்லாம் நான் அவரை பத்தி ஏசப்பா பத்தி தான் இப்ப பேசுறதே நான் அவர்கிட்ட. ஆனாலும் அவர் எதுவும் எனக்கு சொல்றது கிடையாது. அமைதியா கம்மனு கேட்டுக்கிறாரு பிரதர் இப்போ. ஆனா அவரும் கூடிய சீக்கிரத்துல வந்து ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிரதர். சரிங்க சார், நான் ஜெபிக்கலாம். சரிங்க பிரதர். புகழுகிறேன், வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில ஆண்டவரே அந்த சகோதரிக்காக அவங்க சொன்ன கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய பிள்ளை வந்துட்டு படிக்க போன இடத்துல பாதுகாப்பா இருப்பதற்கு நீங்க கிருபையை கொடுங்கப்பா. அதற்காக அந்த மகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஆண்டவர் அதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறதுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி முன்னாடி அதற்காக அந்த பிள்ளைய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளையோட போன் நல்லா வேலை பார்க்கறதுக்கு கிருபை கொடுங்க. அந்த செல்போன் டவர் எடுக்கிறதுக்கு கிருபை கொடுங்க. நினைச்ச நேரத்துல வந்துட்டு பெற்றோரோட பேசுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அதற்காக ஆண்டவரே
அவங்களுடைய பிள்ளை வந்துட்டு இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். அதே போல அந்த குடும்பத்துல வந்துட்டு சகோதரியினுடைய கணவர், அவங்களுடைய எல்லா பிள்ளைகளும் விசுவாசமா இருப்பதற்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இப்ப வசனத்தை பத்தி பேசும் பொழுது அந்த சகோதரன் எந்த மறுப்பும் சொல்றதில்ல. ஆண்டவரே, அதுக்கு அடுத்த லெவல்ல வந்துட்டு உங்களை விசுவாசிக்கிறதுக்கு அந்த சகோதரனுக்கு கிருபை கொடுங்க. ஏசப்பா, உங்களை விசுவாசிக்கிறதுக்கும் அதே போல உடைய வார்த்தையை வந்துட்டு வாசிப்பதற்கும் அந்த சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக சகோதரனையும் இந்த குடும்பத்தார் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு எது நன்மையோ அதை நீர் அறிவீர் ஆண்டவரே. அந்த நன்மைகளை நீங்க செய்யுங்க. அதற்கு ஏத்த மாதிரி அவங்களும் நல்லா வந்துட்டு நமக்கு கீழ்ப்படிந்து உண்மை பிரியப்படுத்துவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக அந்த குடும்பத்தார் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளையோட படிப்பு காரியங்கள், எல்லா பிள்ளைகளோட படிப்பையும் அவங்களுடைய வீட்டுல செய்யற வேலைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருமே ஞானஸ்தானம் எடுப்பதற்கும் சபை கூடுகை அட்டன் பண்றதுக்கும் இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கா? பிரைஸ் லார்ட் அங்கிள், ஒரு சாட்சி சொல்றேன் அங்கிள். சொல்லுமா. இது நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து கவுன்சிலிங் போட்டிருந்தேன் அங்கிள். அது வந்து எனக்கு சீட் கிடைச்சிருக்கு. திருச்சியில தான் கிடைச்சிருக்கு, நேரு காலேஜ் அங்கிள். சொல்லுங்க சொல்லுங்க, சந்தோஷம். திருச்சியில தான் அங்கிள் கிடைச்சிருக்கு. அப்புறம் வந்து அங்க வந்து ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில அங்கிள். ஃபீஸ் வந்து நாங்க கட்டுற அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அங்கிள். அது சீட் கிடைச்சிருக்காரு. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்றேன் அங்கிள். அப்புறம் வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட் அங்கிள், ஒரு ரெக்வஸ்ட் அங்கிள். அப்பா வந்து இன்னும் ரட்சிக்கப்படல. அப்பா சீக்கிரம் ரட்சிக்கப்படணும்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க அங்கிள். சரிம்மா, நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே, மகளுக்கு வந்துட்டு நீங்க அந்த சீட்டை வாங்கி கொடுத்ததற்காக ஓகே நன்றி செலுத்துகிறேன். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் குறைவு இல்லாதபடிக்கு அவங்க விரும்புகிற காரியத்தை நீங்க கொடுக்குறீங்க. நன்றி ஆண்டவரே. அவன் நல்லா வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு ஆண்டவரை கட்டக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் நீங்க கொடுங்க. அதுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் வந்துட்டு ஃபீஸ் எவ்வளவா இருந்தாலும் அந்த கட்டக்கூடிய ஆற்றலையும் திறனையும் அந்த உதவிகளையும் நீ செய்ய வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடையும் அதற்காக அந்த குடும்பத்தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல இயேசுப்பா, அந்த மகளுடைய அப்பா வந்துட்டு ரட்சிக்கப்படாத நிலைமையில இருக்கிறாரு. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரன் வந்துட்டு அன்புள்ள சகோதரனா மாறுவதற்கு அந்த குடும்பத்துல எல்லோருமே சாட்சியா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் என்னுடைய ஆண்டவரே அப்பாவுக்கு நல்ல சாட்சிகளா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சீக்கிரம் அந்த சகோதரன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. மகளுடைய காலேஜ் படிப்பு எல்லாவற்றையும் நீங்க பாத்துக்குங்க. எங்க தங்கணும், எப்படி வந்துட்டு படிக்கணும், எல்லாவற்றையும் நீங்க ஞானத்தை கொடுத்து வெளியிடுதுங்கப்பா. அதற்காக மகளை மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வேற யாருக்காவது? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எங்க வீட்டுக்காரர் வந்து நேத்து இது வாரண்ட் இருந்துச்சு இல்லைங்களா பிரதர், அந்த கடை பிரச்சனையில அவங்க வந்து இன்னும் 12 lakhs கொடுத்து இன்னும் 6 lakhs கேட்டுட்டு இருந்தாங்க. கொடுக்கலன்ட்டு நேத்து கொண்டு போய் சென்ட்ரல் ஜெயில போட்டாங்க பிரதர். இப்போ ரொம்ப வேதனையா இருக்கு பிரதர். அது எனக்கு எப்படி மனசொருக்குள்ள போயிட்டு இருக்கிற பிரதர். ஏன்னா எவ்வளோ நிறைய வாட்டி இதெல்லாம் ஆயிடுச்சு பிரதர். இப்போ வராங்களா இல்லையான்னு ஒரு மாதிரி அவிசுவாசம் வருது பிரதர். மன வேதனையா இருக்கு. எதனால சிஸ்டர் இந்த பிரச்சனை வந்துச்சு? பணம் கொடுக்கணுமா? எதுக்கு பணம் கொடுக்கணும்? அது கடை வாங்கி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு பிரதர். அப்போ ஒரு 3 lakhs அப்படி கொடுத்திருந்தோம். 8 lakhs வாங்கியிருந்தோம். இப்போ வந்து அது அவன் வந்து வேணான்னு 3 நேம்ஸ்ல வேற வேற யாரோ ஒரு அம்மா அவங்க பேர்ல யார் கடை வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க பேர்ல இது கேஸ் போட்டிருந்தாங்க. அது வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆயிட்டு இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது. அது 12 lakhs கொடுத்தோம் போன மாசம். ஆனா இப்போ வந்து அவன் இன்னும் 10ல இன்னும் 6 lakhs கொடுத்தா தான் கேஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இவங்க கொடுக்கல. அதனால நேத்து தூக்கிட்டு போயிட்டு சென்ட்ரல் ஜெயில போட்டுட்டு இருக்காங்க பிரதர். ஆனா நான் இது வந்து அவங்களுக்கு வீட்டுக்கார கடினத்தன்மை பார்த்துதான் ஏசப்பா இப்படி பண்ணிருக்காங்க விசுவாசம் தெரிய வருது பிரதர். ஆனாலும் எவ்வளவு வாட்டி இப்படியே ஆயிடுச்சு இல்ல பிரதர். இந்த வாட்டி எப்படியானது தப்புன்றத அவர் வந்துட்டு புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா நம்ம கடன் வாங்குறோம், அது அவன் வட்டிக்கு மேல வட்டி போடுவான் வந்துட்டு. நம்ம ஒரு 5 லட்சம் வாங்கினா அது 10 லட்சமா மாறும், 15 லட்சமா வந்துட்டு மாறும். ஸோ பெரிய லெவல்ல நம்மளால கட்ட முடியாத அளவுக்கு கடன்கள் வாங்குறது தப்புன்றத அவர் முதல்ல வந்துட்டு உணரணும். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அவர் மனமாற்றத்துக்கு நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர், சரிங்களா? இந்த நிலைமையில இருந்து அவர் சீக்கிரமா வீட்டுக்கு வரதுக்கும். பிரதர் முந்தானத்தெல்லாம் நைட்ல வந்து நல்லா நம்ம ஏசப்பா பத்தி பேசிட்டு இருந்தோம் பிரதர். அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க.
இது மாதா இதுக்கு வந்தா நான் ஏத்துக்கிறேன் உன்ன அப்படி எல்லாம் அவங்க எதோ பிரச்சனையும் பண்றது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல, அது வந்து ஏசப்பா தான் எங்களுக்காக ரத்தம் கொடுத்தாங்க அப்படி எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா கேக்குறாங்க பிரதர். அதுதான் ஜெபிச்சுக்கல பிரதர், மனம் மாறணும். எல்லாம் உண்மையா சொல்லியிருக்கிறேன் பிரதர். இப்போ தைரியமா இப்போ வந்து நிறைய உண்மை சொல்லியிருக்கிறேன். மனம் மாறணும் பிரதர். அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, உங்களை பார்த்தந்தையே போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரியினுடைய ஆண்டவரே குடும்பத்துக்காக, உங்களுடைய கணவருக்காக மன்றாடுகிற ஆண்டவரே. ஏசப்பா, அன்புன்ற ஒரு காரியத்தை தவிர எதுலையுமே கடன்படக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, அவங்க வந்துட்டு வாங்க முடியாத அளவுக்கு, கட்ட முடியாத அளவுக்கு அவங்க கடன்களை வாங்கியிருக்கிறாங்க. அது வந்துட்டு தவறுதான் ஆண்டவரே. அதற்காக முதலாவது அவங்கள மன்னிங்க. இப்ப கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துமே வந்துட்டு அவங்களால அந்த கடன்களை வந்துட்டு அடைக்க முடியலப்பா. அவங்களுக்கு உதவிகளை வந்துட்டு செய்யுங்க ஏசப்பா. மனிதர்கள் இருந்து எந்த உதவியும் இல்லாதனாலதான் சகோதரன் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு. ஏசப்பா, இந்த நிலைமையில உங்களால மட்டும்தான் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. ஏசப்பா, உங்களை தவிர வேற யாருனாலையும் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியாது. நீங்க கிருபையாயிரும். அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க, அந்த சகோதரனுடைய பாவங்களை மன்னிங்க, அந்த குடும்பத்தாருடைய பாவங்களை எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு விடுதலை கட்டளையிடுங்க. அவர் மனம் வருந்தி, மனம் திருந்தி, பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்த ஒரு சகோதரனா வந்துட்டு மனம் மாறுவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்கு தடையா இருக்கிற வந்துட்டு எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இயேசுப்பா, அவர் மனம் திரும்பி சத்தியத்தை ஏத்துக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரை. வேதத்தை வாசிப்பதற்கும் அதை விசுவாசிப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சீக்கிரமா அவர் ஆண்டவரே அங்கிருந்து விடுதலையாகி வந்து ஆண்டவருடைய கிருபையோடு வந்துட்டு தன்னுடைய மனைவியோட, தன்னுடைய பிள்ளைகளோட சமாதானமாக இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்காக அந்த குடும்பத்தார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்ற வேதத்தில் நாங்கள் வந்துட்டு வாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. அவர் பேர்ல தப்பு இருக்குதுதான், ஆனாலும் ஆண்டவரே கிருபையாய் அவரை மன்னிச்சு நீர் விடுதலையாக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். ஜெபங்களினுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? ஓகே, இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா இதோட பைபிள் ஸ்டடியா நிறைவு செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட்.